அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். 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 வணக்கம் மேடம், வணக்கம் கேக்குதுங்களா? சார். வணக்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் இனிய வணக்கம். உற்சாகமான காலை கேக்குது சார். வணக்கும் போது உற்சாகம் அப்படியே பொங்கி பிரவகிக்க வேண்டாமா? வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். எந்த ஒரு செயலும் தொடங்கும் போது உற்சாகத்தோடு மகிழ்ச்சியோடும், உற்சாகம் அப்படிங்கிற போது ஃப்ரம் த ஹார்ட் பீட், அடி உணர்வோடு வரணும். அப்படிங்கும்போது அதுவே நல்ல தொடக்கம், அதுவே நம்மை சிறப்பாக வழி நடத்தும். ஓகே, நான் முதல்ல கேட்ட மாதிரி நேற்றைய செஷன் அப்படிங்கிறதான் சொன்னாங்க. கண்ணை காசுல விட்ட மாதிரி இருக்கிற அங்க போயிட்டு இருந்து இந்த மாதிரி கேள்விப்படாத மாதிரி போயிட்டு இருக்குது அப்படின்னாங்க. சரி, ஒரு சிலர் ஷார்ட்டா நேற்றைய வகுப்பு எப்படி இருந்தது? ஏன்னா வாழ்க்கை என்பதும் அப்படிதான், எங்கு முடிகிறதோ அங்கிருந்து தான் தொடங்குகிறது. உறக்கம், விழிப்பு அப்படிங்கிறது என்ன நம்ம படுக்கின்ற பொழுது நினைக்கின்றோமோ அதிலிருந்து தான் அது அடுத்த நாள் காலை பொழுது தொடங்குகிறது. பிறப்பும் இறப்பும் அப்படிதான். அதே மாதிரி இந்த கிளாஸ் செஷனுங்கிறதும் அப்படிதான். இப்போ நேற்றுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு போகலாம். எனிபடி? இன்னும் அந்த கிரீன்னஸ்ல இருந்து மாறலையா? சண்முகம் ஐயா சொல்லுங்க. உங்களுடைய வீடியோ பார்த்து ஆடியோ பதிவு பார்த்தா லேட்டா தான் பார்க்க முடிஞ்சு. ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய அன்புக்கும். அன்பு அதை விட சொல்ல தெரியல. அன்புக்கு நன்றி. பார்த்த வீடியோ ஆடியோ பதிவு கருணாநிதி சார் அவர்களுக்கு நன்றி. நீங்க சொல்ல ஆரம்பிச்சிடுங்க. அடுத்து நிறைய இன்னைக்கு டிப்ஸ் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய பாடத்துல கிறிஸ்டல் பத்தி கொஞ்சம் விளக்கமா கொடுத்தீங்க சார். ஓகே சார். அப்புறம் அந்த நியூரான் பத்தி சொன்னீங்க. 8600 கோடி 8600 8600 கோடி நியூரான் இருக்கு. அப்போ செல்ஸை பத்தி சொல்லும் போது 37 லட்சம் கோடி செல்ஸ்கள் இருக்கு அப்படின்னு. மனித உடல். ஸோ அதுக்கு நிறைய விஷயங்களை அதாவது நாம் படிக்கின்ற இந்த ஆன்மீக பாடங்களில் அறிவியலோடு நீங்கள் கலந்து அது கொண்டு வர்றது ரொம்ப ஆழமாக பதியுது. ரொம்ப ஆர்வத்தோட இந்த பாடத்துக்குள்ள நுழையிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு. அந்த பாடத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் வந்திருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி உங்களுக்கு. மகிழ்ச்சி, நன்றி. சரி, இன்னொரு ஓகே. விஷயம் நான் ஷேர் பண்ணுங்க. இந்த பரிசோதனை செய்ய சொன்னீங்க இல்லையா சார்? ஒரு பிடி அரிசி பரிசோதனை. ஆமா ஆமா, கரெக்ட் கரெக்ட், ஞாபகப்படுத்தினேன். அது என்னோட 3 கண்ணாடி கிளாஸ் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ வைஃப் சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க அந்த 2வது பாத்திரத்தில் உள்ளதை ஏசுறீங்க, ஆனா நீங்க மனசார ஏசல, அதனாலதான் அது அப்படியே இருக்கு அப்படின்ட்டு ஒரு கருத்து சொல்றாங்க. நீங்க மனசார ஏசல, எதுவா இருந்தாலும் அப்படியே வச்சுக்கோங்க. கரெக்ட் தான், உண்மை. இது அனைவருக்கும் சொல்லக்கூடியது. தயவு செஞ்சு எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் நீங்க நம்ம சொல்றோம் இல்லையா, கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறது இல்ல. அதுக்கு சில எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அது. ஏன்னா அந்த எண்ணெய் பதிவுகள் நான் கிளியரா சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மன்னிக்க நான் சொல்றேன் அப்படின்னா, நான் இதெல்லாம் தெரிஞ்சேன் அப்படிங்கிறது இல்லை. எனக்கு தெரிந்த வரைக்கும் நான் சொல்றது அப்படின்னா, இறைவன் என்பவன் மனதின் மூலமாக மட்டும்தான் செயல்படுகிறான். ஐம் வெரி கான்பிடென்ட். மனதின் மூலமாக தான் இறைவன் செயல்படுறான். அப்போ மனம் அப்படிங்கிறதும் மனதினுடைய, அதாவது எண்ணங்களின் தொகுப்பு மனம். அப்போ மனம் எப்படி ஸ்கேட் ஆகுது, அப்போ நம்ம தாட் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சார் சொல்றாரு. அது மாதிரிங்கிறது ரைட்டு. அவரு எல்லார்ட்டையுமே ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்து, சில பேர் திட்டுறது கூட என்னப்பா அப்படின்னு திட்டுவாங்க. இல்ல, திட்டுறது கூட புன்னகையோட திட்டுவாங்க. அது கோபத்துல வெளிப்படாது. சில பேர் அன்பை காட்டு போகும்போது கூட கோபத்தோட காட்டும். நல்லா இருக்கியா அப்படின்னு. ஏய், நீ எதுக்கு கேட்காம இருந்துக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் இல்லாம அவங்க அவங்க கேரக்டராகவே இருப்பாங்க. ஸோ அதனால கருணாநிதி சார்ங்கிறது திட்டினா கூட அன்பா தான் திட்டுவாரு போல இருக்கு. அதனாலதான் அதுல டிஃப்ரென்ஷியேஷன் தெரியல. டெஃபினட்டா அது காட்டும். ஸோ மற்றவர்களும் நம்ம அதை செஞ்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் சின்ன அடுத்த ஒரு பயிற்சி. இப்ப எல்லாம் உட்காந்துருப்பீங்க, சம்படி சேர்ல உட்காந்துருப்பீங்க இல்லையா? மேக்சிமம் எல்லாம் சேர்ல தான் உட்காந்துருப்பீங்க இல்லையா? ரைட். சேர்ல உட்காரும்போது எங்க உட்காந்தாலும் சம்பளாங்குழி போட்டு உட்கார்ற மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல, சம்பளாங்குழி உட்காந்துரு, எங்க உட்காந்துருந்தா சம்பளாங்குழி போட்டுக்கு.
சேர்ல உட்காந்துருந்தாலும் கீழே உட்காந்துருந்தாலும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இப்படி போட்டு உட்காரும் பொழுது, அதாவது ரத்த ஓட்டம்ங்கிறது முழுமையா கால் வரைக்கும் போயிட்டு சுத்தி வந்துகிட்டு இருக்கும். இப்ப சாப்பிடும்போது கீழே சம்பளாங்குழி போட்டு உட்கார்றதுக்கு காரணம், அப்போ மடிச்சு இருக்கும் பொழுது ரத்த சுற்றோட்டம்ங்கிறது வயிற்றுக்குள்ளேயே சுத்த ஆரம்பிக்கும். அப்போ அவ்வளவு தூரம் டிராவல் ஆகுறது வந்து ஸ்டாப் ஆகும். அப்போ கட் ஆகும் பொழுது சீக்கிரம் செரிமாகணும் அப்படின்னா காலில் வந்து சம்பளாங்குழி போட்டு உட்காரணும். சில பேர் சாப்பிட்டவங்க கொஞ்சம் நடக்கணும், உங்களால நடக்க முடியல, இந்த ரன்னிங் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியலன்னா வஜ்ராசனம் போட்டு உட்காரணும். அதாவது கடவுளை வணங்குறாங்களே அந்த மாதிரி முட்டி போட்டு கால் மேலே ஏறி உட்கார்றது. ஸோ சின்ன ஆசனா பயிற்சி இருக்கு. அந்தந்த பயிற்சி இருக்கும் பொழுது இது பேஸ். சாப்பிடும்போது இப்படியும் அந்த மாதிரி உட்காரும் பொழுது நம்ம ரத்தத்தை நம்ம ஆற்றலாக மாற்றக்கூடிய ஒரு பயிற்சி. அதே மாதிரி சின்ன சின்ன யோகாஸ் ஒரு ஒரு வழியாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே கம்யூனிகேஷன்ஸ் இருக்கு. அது அடுத்தடுத்த வகுப்புல சொல்லுவோம். அடுத்தது இன்னைக்கு நான் கொடுக்குற நோட்ஸ் வந்து டக்குன்னு சொல்லிடுங்க, ஏன்னா இதுவே 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது பேஸ், இந்த பிரபஞ்சம் என்பதும் உயிர்கள் என்பதும் அனைத்தும் அதிர்வுகளால் உருவாக்கப்பட்டது. அதிர்வுகள் இல்லை என்றால் எதுவும் இல்லை. அதுல முக்கியமாக இன்னைக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னாக்க, அதாவது அந்த காலத்துல வந்து நம்ம வந்து தொப்புள் கொடி வந்து அருணாக்குடியில கட்டி இருப்பாங்க இல்லையா, அதுக்கான சயின்ஸ் என்னன்னு தெரியுங்களா? ரைட், ஓகே. தொப்புள் கொடி ஏன் கட்டுனாங்கன்னா, அதாவது நம்முடைய முன்னோர்கள் இயல்பாக செய்யக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறதும் அறிவியல் சார்ந்துதான் இருக்கு. இது அறிவியல் அப்படின்னு நமக்கு தெரியாம இருக்கலாமே தவிர அதற்கு பின்புலத்தில் அறிவியல் இருக்கிறது. தொப்புள் கொடியில வந்து தாயத்து கட்டி இடுப்புல கட்டுவாங்க. இப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது உடம்பு ம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த தொப்புள் கொடி எடுத்து அதை உரைச்சிட்டு அது குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. அது யார் லட்சுமி? அம்மாவோடவே கூடயே இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. சசிரேகா மேடம் அது? ஆமாங்க சார். ஓகே. அதாவது அந்த தொப்புள் கொடியை எடுத்து அழைச்சி கொடுத்தா அம்மா கூடவே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட், நினைவு, அப்படிதானே? ரைட், ஓகே. யாராவது வேற யாராவது தெரிஞ்சா சொல்லலாம், இல்லைன்னா முயற்சி பண்ணலாம். இல்லாட்டி அது தொப்புள் இது எடுத்து பார்த்துட்டு அது சரி பண்ணலாம் சார். தொப்புள் கொடி அந்த தாயத்துல இருந்து எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணுவாங்க சார். உடம்பு சரியில்லைன்னா அதை வச்சு பார்ப்பாங்க. உரசி பார்ப்பாங்களா? இல்ல செக் பண்ணி பார்த்து அதுக்கு மருந்து கொடுப்பாங்க சார். செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பாங்க. ஸ்டெம் செல்ஸ் தெரபின்னு ஒரு இது இருக்குயா, அதுல இருந்து தான் தொப்புள் கொடியில இருந்து அது எல்லாத்துக்கும் மெடிசன் அதுல. ஓகே. யாரு பேரு, யார் சொன்னது? ஐயா பாலசுப்ரமணியா. பாலசுப்ரமணியன் சார், வணக்கம். வணக்கம், கரெக்ட். தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, தொப்புள் கொடி ஜெம் ஸ்டோன். இப்போ வந்து ஜெம் ஸ்டோன் தெரப்பி இன் ஃபியூச்சர்ல எனக்கு தெரிஞ்சு அது கம்பல்சரி ஆகும். தொப்புள் கொடி எல்லாருமே வைப்பாங்க மேக்சிமம். இப்போ வேர்ல்டு வைடு வந்துருச்சு, நிறைய கண்ட்ரிஸ்ல வந்துருச்சு. என்னன்னா தொப்புள் கொடி அப்படிங்கிறது தாயினுடைய அந்த செம் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒரு குழந்தைக்கு இப்ப இல்ல, அவங்க பிறந்து வளர்ந்து பெரியாள இருக்கின்ற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது அந்த தொப்புள் கொடியில டிரான்ஸ்லேஷன் இருக்கு. அதை கட் பண்ணி எடுத்து வச்சுப்பாங்க. அதுல என்னன்னா காஞ்சி போய் அது இருக்கும், அந்த ஸ்டெம் செல்ஸ் காஞ்சி இருக்கும். இப் சப்போஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, ரொம்ப முடியாத வலி நோய் இருக்குன்னா அதை இழைச்சி கொடுப்பாங்க. அதை இழைச்சி பால்ல ஊற்றி கொடுப்பாங்க. ஏன்னா அந்த நோய் சரியாகும் அப்படின்னு நம்ம இப்போ ஜெம்ஸ்டோன்ல என்ன சொல்றாங்கன்னா, இப்போ யாரால் விபத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கண்ணு போயிடுச்சு, காது போயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அந்த தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல்ஸை எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை மாடுலேட் பண்ணி, காதுன்னா காது அதுல இருந்து கிரியேட் பண்ண முடியும், கண்ணுன்னா கண்ணு கிரியேட் பண்ண முடியும். அப்போ நமக்கு தேவையான உறுப்புகளை அதிலிருந்து நாம் உருவாக்கி கொள்ள முடியும். இது வந்து ஸ்டெம் சோன்ஸ் சொல்லுவாங்க. இது
அதுக்கு அது தனிப்பட்ட முறை சொல்ல. ஏன் அப்படி சொன்னா, நம் முன்னோர்கள் என்பவர்கள் ஆன்மீகம் என்பதை அறிவியலோடு தான் தொடர்பு படுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இதை நம்ம மீட்டுருவாக்கம் செய்வதை தான் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துட்டு வரும். சித்தர்கள் சொன்ன விஷயங்களையும் நிறைய சொல்லிட்டு இருக்கோம். பட் இப்போ முக்கியமா நேற்று சொன்னதுல எல்லாமே அதிர்வுகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ குறிப்பா கொடுத்தீங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது மேடம் வந்துருவாங்க, பேசணும். கெஸ்ட் 2 பேர் இருக்கிறாங்க. ஷார்ட்டா ஒரு இது மட்டும் சொல்றேன். அதாவது நவகிரகங்கள் இருக்கு இல்லையா, நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு ஃப்ரீக்குவன்சியில் தான் சுத்து. எல்லாமே அதிர்வுகள்னு சொல்றதுக்கான கிறிஸ்டல்ஸுக்கும் அதுக்கான தொடர்பு படுத்துறதுல எல்லாமே அதிர்வுகளாக இருக்கிறது. அப்போ 9 கிரகங்களும் சுற்றுகின்ற பொழுது ஒரு ஃப்ரீக்குவன்சியில ஒவ்வொன்றும். அந்த 9 ஃப்ரீக்குவன்சிக்கும் நம்ம உடலில் இருக்கிற சக்கராவிற்கும் தொடர்பு இருக்கிறது. அதைத்தான் சித்தர்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளது அண்டம். நீங்க அந்த போய் கிரகத்துல ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு எனர்ஜி எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. உடலில் இருக்கிற சக்கராவை ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலே போதும். இன்னும் டீப்பா சொல்லணும்னா, சக்ராஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் நெட்ல மேக்சிமம் சர்ச் பண்ண வரைக்கும் சில புக்ஸ்ல ரெஃபர் சக்கரான்னு தான் போட்டுட்டு வராங்க. ஆனால் சக்ராஸ் ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத பத்தி யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சா உங்ககிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கலான்னு கேட்கிறேன். சக்கராஸ் இருக்கு இல்லையா, 7 சக்கராஸ் சொல்லுவோம். சகசராஞ்ச விசக்தி, அநாதக சக்கரம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம், இந்த மாதிரி ஒரு 7 சக்கராஸ் இருக்கு இல்லையா. இதுல இது சுத்துதுங்கிறது யாருக்காவது தெரியுமா? எனிபடி? யாராவது? ஹம்சாரணி மேடம். ஃபுல்லா சுத்தாது சார். ஃபுல்லா சுத்தாது. ஃபுல்லா சுத்தாது. வெங்கட்டா? ஆமா சார். எப்படி சுத்தம்? பாதி போயிட்டு பாதி இந்த மாதிரி தான் சார் இருக்கும். ஸ்பீடு எந்த ரேஞ்சில இருக்கும்? எத்தனை ரொட்டேஷன்? இல்ல அது எனக்கு தெரியல சார். அது எனக்கு தெரியல. வெரி குட், வெரி குட், எக்ஸலண்ட். வேற எப்படி? சூப்பர், கரெக்டா அவர் சொல்றது. சக்கராஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு சக்கராஸும் ஒரு ஃப்ரீக்குவன்சில சுத்தும். முடிஞ்சா இப்ப எழுதிக்கிங்க. சகஸ்கரா அதோட ஃப்ரீக்குவன்சி 963, ஆங்ஜா 852, விசுப்தி கொஞ்சம் மெதுவா இல்ல, என்ன நிறைய இருக்குது, கெஸ்ட் இருக்கிறாங்க, அதுக்காக பேச வேண்டியதா இருக்கு. சரி, இது நான் அப்புறமேட்டுக்கு சொல்றேன், டைம் இல்லை. இது வந்து டீப்பா சொல்லணும். ஃப்ரீக்குவன்சிங்கும்போது உங்களுக்கு புரிய வச்சுட்டு சொன்னாதான் இருக்கு, இல்லைன்னா நார்மலா எழுதிட்டு போயிடுங்க. இன்னொன்னு, ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நவதானியத்தை சாப்பிட்டா உடம்புல இருக்கிற பல நோய்கள் சரியாகும், ஊட்டச்சத்து சரியான முறையில் கிடைக்கும், கிரகத்தினுடைய அந்த பலன் ஜோசியம் சொல்ற மாதிரி நினைச்சுக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு பிளானட்ஸுக்குரிய நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றலை பெற முடியும் ஊட்டச்சத்துக்கள் மூலமாக. அது வந்து திங்கட்கிழமை, இது மட்டும் எழுதிங்க, திங்கட்கிழமை அரிசி சாப்பாடு முக்கியமா சேர்த்துக்கணும். நம்ம எல்லா நாளுமே அதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். செவ்வாய்க்கிழமை துவரை கட்டாயமா இருக்கு, இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்க. தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது ஒரு ரூபத்துல அதை பயன்படுத்துங்க. செவ்வாய்க்கிழமை துவரை, புதன்கிழமை பச்சை பயிர், வியாழக்கிழமை கருப்பு கொண்ட கடலை, வெள்ளிக்கிழமை மொச்சை, சனிக்கிழமை எல், ஞாயிறு கோதுமை. இதற்கும் நம்முடைய உடலுக்கும் கிரகத்திற்கும் ஃப்ரீக்குவன்சி பேஸ்டில் தொடர்பு இருக்குது. அப்போ எந்த நோய்க்கு எந்த கிரகம், இதே ஜெம்ஸ்டோன்ஸோட தொடர்பு பண்ண முடியும். ஒவ்வொரு டிசீஸுக்கும் ஒவ்வொரு டிசீஸை கியூர் பண்றதுக்கான ஆற்றல் இருக்கு. அப்ப அதை நீங்க சரி பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா சரிடும். இன்னும் ஃபார் எக்ஸாம்பிள், மாணிக்கக்கல் இதய கோளாறு, அப்புறமேட்டு சொல்றேன், இப்ப எழுதிக்க வேண்டாம். மாணிக்கல் முத்து வந்து தூக்கம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே, அவங்க முத்து கரெக்டா பயன்படுத்தினாலும் தூக்கம் பிரச்சனை சரியாயிடும். பவளம் கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அது. மரகதம் நரம்பு கோளாறா இருக்கிறவங்க மரகதம். வைரம் அப்படின்னாக்கா இனவிருத்தி, அந்த கோளாறு உள்ளவங்களுக்கு அதை பயன்படுத்தலாம். வைடூரியம் சளி கபம், இந்த மாதிரி கபம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அவங்க பயன்படுத்தலாம். புஷ்பராகம் வயிற்று கோளாறு இருக்கிறவங்களுக்கு புஷ்பராகம். கோமேதகம் வாயு கேசியாஸ்டிக் ப்ராப்ளம் அவங்க பயன்படுத்தலாம். நீலம் வாத நோய், இதெல்லாம் நவரத்தின கற்கள். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்கு. இதற்கும் சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்கு. இது அனைத்தும் ஒரு ஃப்ரீக்குவன்சில இருக்கு. இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, இந்த 9 கிரகத்திற்கும் 9 நவரத்தின கற்களும் ஒரு தொடர்பு இருக்கு. இந்த 9 நவரத்தின கற்களும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்குது, இது எல்லாருமே பயன்படுத்த முடியாது என்பதால் இந்த 9 நவரத்தின கற்களும் செய்யக்கூடிய வேலையை ஒரு கிறிஸ்டல் செய்யும்.
எப்படி அப்படின்னாக்க, வெள்ளை ஒளியிலிருந்து தான், ஒளி இருந்த ஆல் த கலர்ஸ் கெட் ஃப்ரம் த ஒயிட். வித்தவுட் கலர்ஸ் வி கால்டு லைக் தட் ஏ பிளாக். அனைத்து நிறங்களும் பொதிந்ததுக்கு பேரு வெள்ளை நிறம் பேரு, எந்த கலருமே இல்லாததுக்கு பேரு பிளாக் கலர்னு பேரு. அப்போ இது ஒவ்வொன்றும் அதே மாதிரி கலர் இருக்கு இல்லையா, நவரத்னம்ங்கிறதுக்கும் நவகிரகங்கிறது, நவகிரகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கலர் இருக்கு. 7 கலரு, இன்னொன்று அல்ட்ரா வயலட்டு, இன்ஃப்ராரெட், மொத்தம் 9 கலர். அப்போ 9 கலர், இது எல்லாத்தையுமே தொடர்பு இருக்குது. எல்லாமே நான் ஃப்ரீக்குவன்சி பேஸ்ல சொல்லுவேன். அதை தான் சொல்லலாம், பட் டைம் இல்லை. அப்போ இது 9 கிரகங்களும் 9 கலர்ஸ், 9 நவதானியங்கள், இது எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சில சேரும்பொழுது இதை அனைத்தும் சேர்க்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒயிட். அந்த ஒயிட் பேஸ்டு கிறிஸ்டல் இஸ் இட் வில் பி ஹேவிங் so much of frequency. அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறதுங்கிறதுல தான் நம்மளுடைய நாலேஜை பயன்படுத்தணும். அதை பொறுத்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். இப்போ ஒரு கிறிஸ்டல் வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு மட்டும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத ரொம்ப டூல். ஹவு கேன் யூ மேக் இட் எ பாசிட்டிவ், அதை பொறுத்து இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி ஒரு கிறிஸ்டல் நமக்கு தேவையானதை கொடுக்கிறது அப்படிங்கிறத பற்றியும், முடியாத ஒரு விஷயத்தை ஒரு கிறிஸ்டல் இருக்கின்ற பொழுது கொடுக்குது, இது நான் பர்சனலா ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறதை பற்றியும் சொல்வதற்காக நம்முடைய திவ்யா மேடம் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் திவ்யா மேடம். வணக்கம். கேக்குதா திவ்யா மேடம்? சார் கேக்குதா சார்? கேக்குது. உங்களுடைய திருமுகத்தை ஒரு முகத்தை திருப்புங்கோ. வீடியோ கட் ஆயிடுச்சு. ரைட், இப்பதான் கேட்கறது நல்லா இருக்கு. ரைட், ஓகே. உங்களுடைய கிறிஸ்டல் வாங்கினதுக்கு பேரு? வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஸோ நிறைய விஷயம் வரைக்கும் நான் என்ன நான் சொல்றேன், ஏதாவது தவறு இருந்தா எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. என்னை பத்தி சொல்லணும்னா, நான் திவ்யா. நான் ஒரு 5 months முன்னாடி நான் டாக்டர் சார் கூட நான் பேசும்போது எனக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட பேரண்ட்ஸ் 2 பேருமே வயசானவங்க சார், அரௌண்ட் 67க்கு மேல ஏஜ்ல இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஜென்ரலி 67 மேல இயர்ஸ்ல இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு பயம் வரும் சார். பிராக்டிக்கலா சொல்லணும்னா, ஐயோ நமக்கு என்ன ஆகும், நமக்கு வயசாயிடுச்சு, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கப்புறம் கான்பிடன்ஸே இல்லை சார். அதாவது என்ன நெக்ஸ்ட் என்ன நடக்கும், நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது எந்த ஒரு ஃபியர் எங்க வீட்டுல எல்லாருக்குமே இருந்தது சார். ஐயோ என்ன பண்ண போறோம், நம்ம தனியா இருக்கோமே, நம்ம எப்படி லைஃப லீட் பண்ண போறோம், இவ்வளவு வியாதி இருக்கு, யார் நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது அப்படின்னு எல்லாருக்குமே ஃபியர் இருக்கும் போது நான் டாக்டர் சாரை பார்த்துட்டு நான் கனெக்ட் பண்ணேன் சார். சரி என்ன இருக்கு, கார்மிக் ஹீலிங்னு சொல்றாங்களே, கார்மிக் ஹீலிங்க்கும் இதுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி டாக்டர் சார் கிட்ட பேசினேன் சார். ஆசித் தம்பி சார் டாக்டர் சார் கிட்ட பேசினேன் சார். அப்ப எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சது சார். ஃபர்ஸ்ட் டாக்டர் சார் எனக்கு கிறிஸ்டல் பிரிஸ்கிரைப் பண்ணார் சார். நானும் அப்படிதான் யோசிச்சேன், கிறிஸ்டல் என்ன சேஞ்சஸ் கொடுக்கும், ஒரு குட்டி கிறிஸ்டல்ல என்ன அவ்வளவு சேஞ்ச் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு வைரம்னா கோல்டா போடலாம், ஸோ கிறிஸ்டலா யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஆனா ஆசித் சார் டாக்டர் சார் சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு ட்ரூத் இருக்கும், நாம ட்ரஸ்ட் பண்ணோம் சார். மெடிசன்ஸ் வாங்கணும் சார். அதாவது டு பி வெரி ஹானஸ்ட், ஜென்ரலி ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்க பேஷண்ட் சார். எங்க அப்பாவுக்கு கிரானிக் பேக் பெயின் இருக்கு. She is also part of like heart problem இருக்கு. அந்த பேக் பெயின் எவ்வளவு மோசமா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, ரெகுலரா டாக்டர் ட்ரீட்மெண்ட் போகணும் சார், பிசியோதெரபி பண்ணணும், அதுக்கப்புறம் அவர் பெல்ட் போடணும், ஹி ஹாஸ் டு டேக் பிரகாப்லின் டெய்லி. இது இல்லாம அவரால் ஒர்க் பண்ண முடியாது சார். ஹி இஸ் அ ஒர்க்கிங் பர்சன். ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, டாக்டர் சாரோட மெடிசன்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சு ஒரு 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 15 days சார். ஆக்சுவலி இட்ஸ் சார்ட் ஆஃப் லைக் பொடி மாதிரி தான் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸோ அவர் அந்த பேக் பெயின் சார் லிட்டரலி டெய்லி பிசியோதெரப்பி போகணும் சார் அவருக்கு. அந்த ஆக்சுவலி அந்த அந்த எலக்ட்ரிக்கல் தெரப்பின்னு சொல்லுவாங்களே, அது எல்லாமே எடுத்தா மட்டும்தான் அவரால் போயிட்டு டிராவல் பண்ண முடியும், போய் ஆஃபீஸ்ல போய் உட்கார முடியும். இந்த மெடிசன்ஸ் அவர் சாப்பிட்டு எங்க அப்பா ரொம்ப பாசிட்டிவ் பர்சனாலிட்டி சார். எவ்வளவு பாசிட்டிவ் பர்சனாலிட்டின்னு சொன்னோம்னா, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் நடக்குதா பார்க்கலாம், சரி ஓகே
அப்படியா நடந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற அளவு ரொம்ப பாசிட்டிவ் பர்சனாலிட்டி. அவர்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயத்த வந்து சொல்லவே முடியாது சார். ஹீ ஹீஸ் டெல்லிங் மீ எனக்கு வந்து முதுகு வலி ரொம்ப கம்மியா இருக்கு இன்னைக்கு வரைக்கும் சார். பெல்ட் மட்டும்தான் போடுறாரு, டேப்லெட்ஸ் எப்பயாவது போடுறாரு. டெய்லி டாக்டர் சாரோட ரெகுலர் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. டேப்லெட் அந்த பொடி ஃபார்மை யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட முதுகு வலி எவ்வளவோ வந்து கிளியர் ஆயிடுச்சு சார். அப்ப நான் டாக்டர் சார்ட்ட கேட்டேன், சார் எப்படி சார் லைக் இவ்வளோ ட்ரீட்மெண்ட் இவ்வளோ செலவு பண்ணி இது பண்ணாதது எப்படி வந்து இவருக்கு வந்து இவ்வளோ சீக்கிரம் கிளியர் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது டாக்டர் சார் டோல்மி என்ன சொன்னார் அப்படின்னா வந்துட்டு எல்லா இடத்துலயும் இப்ப இவ்வளவு வருஷம் நீங்க மெடிசன் எடுத்தீங்களா, என்ன மெடிசன் என்ன வந்து உங்களுக்கு செஞ்சுச்சுன்னு கேட்கும்போது இட் மேனேஜஸ். அது வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு மேலேயும் நம்மளோட இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து அந்த அந்த கண்டிஷனை வந்து ஜாஸ்தி பண்ணாம பாதுகாக்க முடியுமே தவிர அந்த பேசிக் கர்மாவை கிளியர் பண்ண முடியாது. பட் ஒன்லி வந்து இந்த சித்தர்கள் மெடிசன் கார்னிக் ஹீலிங் மட்டும்தான் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற வந்து ட்ரூத் வந்து எனக்கு தெரிஞ்சது சார். அப்புறம் நான் கிறிஸ்டல் ஐஎம் யூசர் ஆஃப் கிறிஸ்டல். ஜென்ரலி எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சார், ஜென்ரலி எனக்கு வந்துட்டு எப்பயுமே ரொம்ப கான்பிடன்ஸ் இருக்காது, ரொம்ப பயமா இருக்கும். ஈவன் எந்த ஒரு இடத்துல இன்ஃபேக்ட் இங்க பேசுறதுக்கு முன்னாடியே வந்து இது பழைய திவ்யா வந்தா 1000 டைம்ஸ் நான் பயந்திருப்பேன். பட் இப்ப வந்து எப்படி எப்படின்னா சார் இந்த கிளியர் கிறிஸ்டல்ஸ் வச்சு இது பண்ணும்போது லைக் டெய்லி ஐ யூஸ் டு கேரி இட் எவ்ரிவேர். அண்ட் ஆஃபீஸ்க்கும் நான் கேரி பண்ணுவேன், எங்கே போனாலும் கேரி பண்ணுவேன். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சார், இட் கிவ்ஸ் அ சார்ட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். யாருக்கு முன்னாடி நம்ம பேச பயந்துட்டு இருந்தோமோ எல்லாமே டோட்டலி கிளியர் ஆயிட் வில் பி வெரி கான்ஃபிடென்ட். வி வில் ஹேவ் லைக் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சார். இப்போ நான் டிராவல் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு லிட்டரலி எனக்கு கேப் கிடைக்காது. அப்ப ஐயோ கிறிஸ்டல் ப்ளீஸ் எனக்கு இந்த கேப் கிடைக்கணும் அப்படிங்கும் போது இன்னொரு டூ மினிட்ஸ்ல வந்து கேப் கிடைக்கும். செகண்ட் வந்துட்டு அந்த வைப்ரேஷன் ஒரு அந்த கிறிஸ்டலை வச்சு நீங்க மெடிடேட் நம்ம பண்ணும் போது சார் லிட்டரலி எல்லா சக்ராஸுமே ஓப்பன் ஆகிறது வந்து 200% ஃபீல் பண்ண முடியும். இட் மேனிஃபெஸ்ட் எனர்ஜி சார். என்ன கேட்குறோமோ அதை லிட்டரலி வந்து கிறிஸ்டல் வந்து கொடுத்தது. அந்த டாக்டர் சார் அடிக்கடி சொல்வாரு சார், கிறிஸ்டல் வந்து லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி லைஃப் இருக்கும்னு சொல்லுவார். அதோட சேஞ்சஸ் வந்து டோட்டலி நான் ஃபீல் பண்ணது வந்துட்டு கிறிஸ்டல் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சார். ஸோ லைக் இந்த கிறிஸ்டலை பத்தி நான் வந்து நிறைய வந்து செக் பண்ண ஆரம்பிச்சேன். என்னென்ன இந்த கிறிஸ்டல் பண்ணும் போது லைக் ஒண்ணுமே இல்ல சார். லைக் இட்ஸ் வி சார்ட் ஆஃப் கிவ் அ கமெண்ட். அதாவது வந்து எனக்கு என்ன ஒரு மனுஷனா எல்லாருக்குமே ஒரு மனசு இருக்கும் இல்லைங்களா? அந்த மனசுல எனக்கும் வந்து லைக் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள், பெரிய பெரிய ஆசைகள் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஜென்ரலி இந்த கிறிஸ்டல் எடுக்கும் போது கிவ் த கமாண்ட் டு த கிறிஸ்டல். கமாண்ட் தான் உனக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நான் வந்து வச்ச இன்டென்ஷன் கிறிஸ்டலுக்கு என்ன அப்படின்னா இந்த வீடோட சுச்சுவேஷன் வந்து சரியாகணும். லிட்டரலி என்னோட அப்பா ரொம்ப நல்லா இருக்காரு, என்னோட அம்மா வந்து பெட்டரா இருக்காங்க. எங்க வீட்டுல வந்து அந்த நெகட்டிவ் ஐயோ வயசாயிடுச்சு நம்ம வந்து என்ன சொல்ல போறோம், ஐயோ லைக் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பயம் இருக்கும் இல்லைங்களா சார், நான் வந்து இறந்துருவணும் இந்த அவ்வளோ இருக்கும் சார் எங்க வீட்டுல எல்லாருக்குமே. அந்த வீடே எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு எனர்ஜி ஆசிலேஷன்லயே இருக்கும். இப்போ அந்த வீடு லிட்ரலி மாறி ரொம்ப அமைதியா இருக்கு அப்படிங்கும்போது பிகாஸ் ஆஃப் கிறிஸ்டல் திஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். நான் நினைச்சேன் எப்படி ஒரு சின்ன கிறிஸ்டல் வந்து இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வரும் போது லைக் அப்பதான் தெரிஞ்சது சார். லைக் எலக்ட்ரோ டெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி எல்லா இடம் மாதிரியும் திஸ் கிறிஸ்டல் எப்படி நம்ம போன்ல இப்ப நான் அவங்க கூட கனெக்ட் பண்ணி பேசணும் அதே மாதிரி இட் இன்டென்சிஃபைஸ் அண்ட் ஆம்பிளிஃபைஸ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து 200% நான் ஃபீல் பண்ணேன் சார். லைக் ஐ எம் அ chronic டிப்ரெஸ்டு பேஷன்ஸ் டு பி வெரி ஹானஸ்ட். இது நான் வெளியே எதிர்க்க சொன்னதுல இப்ப சொல்றேன். 3 இயர்ஸா நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சார். எங்க போனாலும் வந்து லைக் எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா சார், வென்ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷன் டேப்லெட் செரட்டோனின் டேப்லெட் கொடுத்தாங்கன்னா தே யூஸ் டு இன்க்ரீஸ் பவர் 70 mg நெக்ஸ்ட் 50 mg ஸ்லீப்பிங்க்கு டோசேஜஸ். இது இல்லாம தூங்கவே முடியாது. அந்த டேவு வந்து எப்படி இருக்கும்னா சார், டிப்ரெஸ்டு பேஷன்ஸோட ஜெனரலி பார்க்கும்போது வெளியே தெரியாது. பட் ஆனா உள்ள வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க எய்தர் தே ஹேவ் டிப்ரெஷன் வெரி ஹை டிப்ரெஷன் ஏர்லி மார்னிங் இல்ல அப்படின்னா வந்துட்டு இன் ஏர்லி ஈவினிங்ஸ் ஆன்செட் ஆகும். ஒன்ஸ் அந்த டிப்ரெஷன் ஒரு பர்சன் கான்செப்ட் ஆச்சுன்னா என்ன வாழ்க்கை, என்ன பண்ண போறோம், ஒண்ணுமே கிடையாது. நெக்ஸ்ட் தே டோன்ட் ஹேவ் எனி எனர்ஜி டு டூ த ஒர்க். இது வந்து லிட்டரலி நான் ஆஃபீஸ்ல இருக்கும் போதெல்லாம் நடக்கும். ஒரு சின்ன விஷயம் யாராவது வந்து திட்டா கூட அதை ஹேண்டில் பண்ண முடியாது. சரி எல்லாமே நான் தான் தப்பு, எவ்ரி திங் இஸ் மை இது அப்படிதான் தோணி இருக்கு சார். இது 3 இயர்ஸா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கேன்.
இங்க வழிகாட்டி அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு வந்து ஐ எம் நாட் டேக்கிங் எனி மெடிகேஷன் சார். ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். இந்த மார்னிங் ஏர்லி 5 o'clock எழுந்திரிச்சு நான் கிளாஸ் அட்டன் பண்றேன். இட் சேஞ்ச் மை லைஃப் இன் மெனி வே. எனக்கு டிப்ரெஷனுங்கிறது கிடையாது. ஐ டோன்ட் கேர் அபவுட் எனி ஒன்ஸ் ஒப்பீனியன். மை ஒப்பீனியன் மேட்டர்ஸ். அப்புறம் எனக்குன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ், எனர்ஜி, இந்த எப்படி இந்த கிறிஸ்டல் வைப்ரேட் ஆகுது எல்லாமே பார்த்து வந்து டே டு டே லைஃப்ல வந்து ஐ எம் ஃபீலிங் தட் ஐம் கெட்டிங் த திங்ஸ் அண்ட் சார். ஸோ லைக் தேங்க்யூ சார். ஏதாவது தப்பா இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ எவ்ரி ஒன். ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. எல்லாரும் நினைச்சீங்க என்னடா அது ஒருவேளை இவங்களே செட் பண்ணிட்டு பேச வைக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். உண்மை என்னன்னாக்க மேடம் வந்து சொல்லியிருக்காங்க. எஸ் மேடம், ரியலி தேங்க் டு யூ. ஓப்பனா உங்களை பத்தி பேசியிருக்கிறீங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிம்பாங்க இல்லையா. நமக்கு நடந்த ஒரு நல்ல விஷயம் மற்றவங்களுக்கு சொல்றோம்னா அவங்களுக்கும் அது கிடைக்கும். அது பெரும்பாலும் அது மனிதர்களுக்கு இல்லை. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மேடம் தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நானே பேசுறேன் சார். ஏன்னா மேடம் நேற்றுக்கு பேசுனாங்க, அவங்களுக்கு பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு சார், எனக்கே இருந்திருக்கு சார். நம்ம இதில் சொல்லணும்னா நம்ம இதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னா, அப்புறம் அவங்க சொன்னாங்களே சார் நான் சொல்றேன், நான் சொல்லலைன்னா எப்படி சார் நான் வந்து சொல்லணும் அப்படின்னாங்க. ரைட், ஓகே. பர்சனலி ஒரு விஷயத்தை பத்தி நான் சயின்டிபிக்காவோ அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ ரெஃபரன்ஸோட சொல்றதை விடவும் அனுபவப்பட்டவர்கள் சொல்கின்ற பொழுது அதற்கான வலிமைங்கிறது ஜாஸ்தியா இருக்கும், புரிதலுங்கிறது கரெக்டா இருக்கும். இவங்க இவ்வளவு நேரம் சொன்னதுல ஷார்ட்டா சொல்லணும்னா, எனக்கு அவங்க ஃபோன் பண்ணப்போ சொன்னதுன்னா என்ன ப்ராப்ளம்னு கேட்டதுதான் டைமிங் உடனே பேச ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் சொன்ன டிப்ரெஷன் சார். எனக்கு எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பயங்கர டிப்ரெஷன்ஸ். அவங்க டியூ டு தி ஏஜ் ஃபேக்ட். அவங்க சொன்னது என்னன்னா, ஃபியூச்சர் என்ன ஆகுமோ, என் பொண்ணோட இது என்ன ஆகுமோ. ஹஸ்பண்ட் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்றாருங்க. சரி அங்கேருந்து இங்கே வருவாங்களோ, டிரான்ஸ்ஃபர் ஆகும் எப்போ ஆகுமோ. இதுதான் அவங்க பேச ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது ரிப்பீட்டா வந்துகிட்டே இருக்கும். கொஞ்ச நேரத்துல எனக்கே அப்படி ஆயிடும். அவங்ககிட்ட போன் வந்தாட்டு இவங்க இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரியும். பிகாஸ் ஆஃப் ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா அது ஒரு 5-6 தடவை வந்துடும். ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னாலே நம்மளால ரிசீவ் பண்ணிக்க முடியும். இதுதான் பிரச்சனை. பட் ஆனா 5 தடவை வரும். பிகாஸ் ஆஃப் நான் திரும்பவும் அவங்க சொல்ற விஷயங்கள் எப்படின்னா, போன் எடுத்தா சொல்லுவாங்க, இதுதான் சொல்லுவாங்கன்னு நல்லா தெரியும். இருந்தாலும் நான் கேட்பேன். ஏன்னா ஒரு விஷயத்த ஒரு முறைக்கு மேல ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சாலே அவங்க மனப்பதிவுல கான்சியஸ் லெவலுக்கு அன்கான்சியஸ் ஸ்டேஜ்ல போயிருக்குன்னு அர்த்தம். நல்லா இருந்துச்சுங்க. ஒரு விஷயத்த நீங்களே பேசும்போது ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருப்போம். அதை ரெக்கார்ட் பண்ணி திரும்ப கேட்டோன்னு வச்சு நமக்கே பிடிக்காது, என்னடா இவ்வளவா அறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்தை நாம் பேசியதை நாமே கேட்கின்ற பொழுது, குறிப்பா மற்றவர்களோடு நம்முடைய பிரச்சனை பற்றி சொல்லும்போது நீங்க ரெக்கார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் நீங்க கேட்டு பாருங்க உங்களுடைய பிரச்சனைகள். அப்ப கேட்கும் பொழுது அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய வழிகளும் இருக்கிறது, உங்களுடைய வழியினுடைய ஆழம் வார்த்தையில் டெஃபினட்டா இருக்கும். இந்த பேசிஸ் சிண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட், அகத்தின முகத்தில் தெரியும் வார்த்தைகள் வந்து வழிகளினுடைய பிரவாகமாக வார்த்தைகள் இருக்கும். நீங்க ஒருத்தர் பேசுறாங்கன்னாலே அதை நம்ம கேட்கறோம்னா அதோடைய வழி என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். அது தொடர்ச்சி அதை ரிசீவ் பண்றவங்களுக்கு அந்த தெரியும். பர்டிகுலர் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் விரும்புறது, யூ ஷுட் மேக் எ ஹீலர். நீங்கள் மற்றவர்களை குணப்படுத்தக்கூடியவர்களாக மாறுங்கள். இப்ப நான் சொல்றது அப்படிங்கிறது ஒரு 40 days. இதுல நல்லதும் இருக்கலாம், கெட்டதும் இருக்கலாம், உங்களுக்கு விரும்பக்கூடியது விரும்பாதக்கூடிய நிறைய இருக்கலாம். ஆனாலும் ஒரு விஷயத்தை கான்ஃபிடன்ஸ் வச்சுங்க, உங்களுடைய வார்த்தைகள், நேத்திக்கா தான் போட்டிருந்தேன், உங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் மற்றவர்களின் வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கான்பிடென்ட். நான் என்ன சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட் வந்தேன், +2ல ஃபெயில் ஆயிட்டான், ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருக்கும்போது அவன் பேசிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப. அப்புறம் சொன்னேன், கேட்டுட்டு நீ ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருக்க, நீ ஃபியூச்சர்ல லாயரா வருவ, நீ லாயர் படிடா அப்படின்னு சொன்னா. படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரியர் எழுதிட்டு லாயர் எழுதினா. ஸோ அதுக்கப்புறம் 10-15 வருஷம் கிட்டத்தட்ட கேப் ஆயிடுச்சு. திரும்ப நான் வந்து எங்க ஊர்ல அப்பா தவறிட்டாங்க. அப்பா அந்த ஒரு செரிமோனி ஃபங்க்ஷன் வச்சிருந்தப்போ மற்றவர்கள் எல்லாம் பேசணுப்போ அவன் சொன்னான், எனக்கு வந்து இந்த வாழ்க்கை பெரிய லாயர் டிஸ்ட்ரிக்ட்ல, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல பெரிய லாயர், எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததே உங்க மாமா தான் அப்படின்னா. எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னடா நம்ம என்ன ஒண்ணுமே சொல்லலையே, ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு. என்ன ஒருவேளை இப்ப மைக்கு கிடைச்சா சில பேர் ரொம்ப பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் சொன்னான் இது மாதிரி, பேசுங்கள், என்னை புகழ்ந்து பேசுங்கள், பாராட்டுங்கள், ஆனால் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு அவர் பேசுற சொன்னாரு.
உண்மையை மட்டுமே சொல்ல வேண்டும் என்றால் உலகத்தில் யாரையும் பாராட்டவே முடியாது. கொஞ்சம் 2 3 பிட்டு போட்டாதான் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு. அப்போ ஒருவேளை மைக் இருக்கிறதுனால சொல்றான் போல் இருக்குன்ற. அப்புறம் சொன்னான், இது மாதிரி நான் +2ல ஃபெயில் ஆயிருக்கும்போது எல்லாருமே ஃபெயில் ஆயிட்டியா, என்ன நல்லா படிக்கலையா, ஃபெயில் ஆயின்னு ரிசல்ட் வந்துருச்சு. ரொம்ப பேரோட நெகட்டிவ் பாயிண்டே தான். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? நீ அப்படி படிச்சிருந்தானா இப்படி எல்லாமே அப்படிதான் சொன்னேன். அப்ப நான் மட்டும் சொன்னேன், அவன் ரொம்ப நல்லா பேசுவான், நீ லாயருக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு கேஷுவலா தான் சொன்னேன். நான் வந்து அசிரியா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி அவனை தேத்தணுமே அப்படிங்கிறது தான் சொன்னேன். லாயரா படிச்சுன்னா உன்னுடைய கான்ஃபிடென்ட் ஸ்பீச் நம்ம இருக்குன்னு சொன்னேன். நான் சொன்னது கேஷுவலா சொன்னேன். அந்த நேரத்துல அவன் டிப்ரெஷன்ல இருக்கானுன்னு. பட் அவன் அதை சீரியஸாக எடுத்துட்டு +2 முடிச்சு எழுதிட்டு அடுத்தது லா கோர்ஸ் பண்ணா. அதுக்கப்புறம் பண்ணா பெரிய லெவல்ல வந்திருக்கான். இதை 15 வருஷம் அதுக்கப்புறம் பெரிய லெவலில் எனக்கு தொடர்பு இல்லை, தூரத்து ரிலேட்டிவ். அதுக்கப்புறம் அவன் செட்டில் ஆயிட்டா. அப்பதான் சொல்றான், நீங்க தான் சொன்னது தான் எல்லாருமே என்னை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, நீ சரி பெற மாட்டேன், 12வது இதுக்கே ஃபெயில் ஆயிட்ட, இதுக்கப்புறம் என்ன படிக்க போற, நம்ம ஊர்ல மாடு மேய்க்க போனோம், மாடு மேய்க்கிறது அவ்வளவு ஈஸியா இல்லை, அதுக்கு படிச்சிடலாம் அப்படி சொல்றாங்க. அப்புறம் நீங்க சொன்னதுனால சரி ஒரு லாயர் தான் படிச்சேன் நான் நம்ம சைட்ல இருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம லாயர் போயிட்டு படிச்சு நல்லா ஆர்கியூ பண்ணோம். ஸோ எனக்கு லைஃப் கொடுத்ததே நீ தான் அம்மா, நீங்க தான் அப்படின்னா. நல்லா கவனிச்சு, நிச்சயமா நான் சொல்றேன், ஓப்பன் டுவெல் நான் ஒண்ணுமே செய்யலை, அவனுக்கு ஒன்றும் கொடுக்கல. அவனை படிக்க வைக்கிறதுக்கோ அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கோ பணம் காசு கொடுக்கறதுக்கோ வேற எதுவுமே இல்லை. அன்னைக்கு அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கும்போது ஒரு வார்த்தை மட்டும் சொன்னேன், நீ லாயரா வர்ற நல்லா இருக்கும், உன்னுடைய ஆர்கியூமெண்ட் கெப்பாசிட்டி ஸ்பீச் எப்படி இருக்கு, அவ்வளவுதான் நான் சொன்னது. இதை தாண்டி ஒண்ணுமே சொல்லலை. அவனை ஆறுதலுக்காக சொன்னது. ஆனால் அவன் அதை கேட்ச் பண்ணிக்கிட்டு அவன் அந்த டெவலப் ஆகி இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல பெரிய லாயரா இருக்கான். அப்போ இதுல புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த டிப்ரெஷன்ல இருந்து ஒருத்தரை வெளியில் கொண்டு வர்றதுக்கு அடிப்படை நம்முடைய வார்த்தைகளை மிக, அது வந்து டபுள் எட்ஜ் வெப்பன், எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். அப்போ ஒரு ஆறுதல் அப்படிங்கிறது வாழ்க்கையை ஒருவரை மாறுதலாக செய்வதற்காக பயன்படுத்துங்கள். மேடம் சொல்றதுக்காக நான் சொல்றேன், அவங்க பேசும்போது டிப்ரெஷன்ஸ் அவ்வளவு வரும். உண்மையிலேயே அவங்க அப்பா அப்படி இருக்காங்க. இன்னும் ஓப்பனா சொல்ல போனா, நான் ஏன் இருந்துகிட்டு எனக்கு வயசாயிடுச்சு, கடவுளை எப்போ கூப்பிட்டு வரோம், அந்த ரேஞ்சில் தான் அவங்க அம்மாவும் பேசுவாங்க, அப்பாவும். சரி, பேக் பெயின் இருக்கு, உடம்பு வலி, மெடிசன்லேயே தான் லைஃப் போயிட்டு இருந்தது. அதே மாதிரி சம் பர்சனல் இஷ்யூஸ், அவங்க ஃபினான்ஷியல் நிறைய இருக்குது. ஸோ கிறிஸ்டல் கொடுத்து அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அவங்க சொல்றாங்க, சார் எங்க அப்பாவுக்கு பேக் பெயின் குறைஞ்சிருச்சு, அது மாதிரி அம்மாவுக்கு பரவாயில்ல, மெடிசன்ஸை குறைச்சிட்டாங்க, எனக்கு பரவாயில்ல. அவங்க சொன்னதான் நான் உண்மையிலேயே பெரிய விஷயமா நினைச்சது. அவங்க எடுத்தாலே இப்படிதான் சொல்லுவாங்க, டிப்ரெஷன் சார் இருக்கு. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன், மற்றதெல்லாம் விட்டுடுங்க. பட் அவங்க சொன்ன வார்த்தைகள், எனக்கு வந்து கான்ஃபிடென்ட் இருக்கு, ஐ கேன் லீவ் மை லைஃப் கான்ஃபிடென்ட்லி, நான் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாக வாழ முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு வந்திருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மற்றதெல்லாம் குறைச்சிட்டு அடுத்தடுத்துலாம் சொன்னாங்க, இது இருக்கு, அப்புறம் சேலரி வந்திருக்கு, உடனே ஹஸ்பண்ட் சேலரி அனுப்போ, அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. நான் இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குது. எனக்கு தெரியும் கிறிஸ்டல நிறைய பேர் பயன்படுத்துறாங்க, சக்சஸ் ஆயிருக்காங்க. எப்படி கிறிஸ்டல் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத சயின்ஸ் பேஸ்டு எனக்கு தெரியும், அதோட வைப்ரேஷன் பேஸ்ட்ல. பட் இவங்க சொல்லும் பொழுது ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க, ஒரு ஒரு 15 நாளுக்கு அப்புறம் பார்த்தா இது நடந்துச்சு சார், இப்போ மெடிக்கல்ஸ் அந்த அதை குறைச்சிட்டோம், அப்பா கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க, நல்லா எழுச்சி பேசுறாங்க, அவங்களாலே போய் பார்க்க நான் பாத்துக்கிறேமான்ற. அந்த டிப்ரெஷன் வார்த்தையே வரல, அம்மாவுக்கும் வரல, எங்க வீட்டுல குடும்பத்துல இனிமே வாழ்ந்துருவோங்கிற நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னாங்க. அந்த நம்பிக்கையை ஊட்டக்கூடியதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு வாழ்க்கையில நம்பிக்கை எந்த இடத்துக்கு வேணாலும், வாழ்க்கைங்கிறது எப்போதும் நிரந்தரம் இல்லை, அப் அண்ட் டவுன் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ மேல இருக்கும் பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும் போதும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. அன்பார்ச்சுனேட்லி சடனா டவுன்ல போகும்பொழுது மட்டும்தான் நீங்கள் உங்களை உணர்வீர்கள். அந்த நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய பக்காபலமாக இருப்பது உங்களுடைய நம்பிக்கையும் அனுபவம் தான். உங்களை நீங்களே தேர்தல் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இன்னும் அந்த டயத்துல யாருக்கும் வரலாம், போகலாம், ஹெல்ப் பண்ணலாம். பட் உங்களுடைய மனம் மோசமான நிலையில் இருக்கும் பொழுதும் ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய சிந்தனைகள் உங்க மனசுல இருக்கும்போது நீங்க இதுல எல்லாத்திலிருந்து வெளில வர முடியும். இப்ப நம்ம சொல்றதுங்கிறது தியானத்தை தாண்டி நான் மற்ற விஷயங்களை எடுத்துட்டு போறதும், செல்ஃப் கான்பிடென்ட் உங்களுக்கு இருக்கணும். கான்பிடென்ட் ஒரு விஷயத்த வந்து தைரியமா பண்ண முடியும். எவ்வளவு மோசமான இப்ப இருக்குது, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, பணம் காசு எல்லாமே இழந்தாலும் கூட அந்த இடத்துக்கு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். டெஃபினெட்லி ரீச் தட் த கோல். we can gain, we should gain what are loss from our life. எதை எழுந்தமோ அது எல்லாமே we can get it பண்ண முடியும். அந்த நம்பிக்கை இருந்தாலே போதும்.
உயிர் அப்படிங்கிற மரணத்தை கூட தள்ளி வைக்கக்கூடிய ஆற்றல் நம்பிக்கைக்கு உண்டு. அந்த ஆற்றலையும் அந்த நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தியானத்திற்கு முன்பு இந்த கான்பிடென்ட் உங்களுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இதோட நிகழ்ச்சிங்கிறது. நான் சுத்தி வளைச்சு எல்லா இடத்துக்குமே எடுத்துட்டு போறது. அந்த கான்பிடென்ட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா தியானம்ங்கிறது வந்துடும். ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கை வரும், நம்பிக்கை சார்ந்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த வகையில் ஒரு கிறிஸ்டலை பயன்படுத்தி இப்ப நான் சொல்றது அப்படிங்கிறது வேற விஷயம். பட் ஆனால் இதெல்லாம் பயனடைந்தவர்கள் அதிலிருந்து வெளியே வந்து சொல்றாங்க இல்லையா, ரியலி கிரேட். ரொம்ப நன்றி திவ்யா மேடம், நன்றி. ஓகே, இப்போ நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது சரி சார், கிறிஸ்டல் வச்சுக்கிறோம், கல்லு வாங்கிக்கிறோம், அது போய் எப்படி இருக்கு இல்லையா, ஒரு கிறிஸ்டல் போய் எப்படி டிப்ரெஷன்ல இருந்து வெளில வருது, நம்பிக்கை கொடுக்குது, வேலை கிடைக்கிது, திடீர்னு பணம் வர்றங்கிறது வந்துடுது. இது என்னமோ காதுல ரீல் சுத்த பூவா சுத்துற மாதிரிலாம் இருக்கு நினைக்கலாம் இல்லையா, மனித இயல்பு தானே. அது எப்படி அது நடக்கும்? இல்ல இயல்பான கேள்வியா கூட இருக்கலாம். ஓகேவா, யாருக்காவது ஒரு கிறிஸ்டல் வந்து எப்படி நம்ம நினைக்கிறத கொடுக்குது அப்படிங்கிற கேள்வி யாருக்காவது இருந்தா நீங்க ஓப்பனா கேட்கலாம். ஏன்னா உங்களுக்குள் இருப்பதே இல்ல சந்தேகங்கள். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நினைக்கல, உங்களுக்கு சில சந்தேகம் இருக்கு இல்லையா, ஒரு கிறிஸ்டல் வந்து என்ன பண்ணும், அது எப்படி செந்தில் கவுண்டமணி இந்த பெட்ரூமாஸ் லைட்ல பளிர்னு லைட் வருது, இதுல இருந்து தான், இதுல இருந்து எப்படின்னு பிடிச்சா டப்புன்னு உடஞ்சு போயிடும்ல, அந்த மாதிரி இந்த கிறிஸ்டல் என்ன செய்யும் அப்படின்னு யாருக்காவது உங்களுக்கு டவுட் இருந்தா நிச்சயம் கேளுங்க, நான் ஐ வில் எக்ஸ்பிளைன். சார் எனக்கு ஒரு டவுட்டிங் சார். இப்போ வந்து திவ்யா மேடம் சொல்லும் போது இங்க எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் என்னென்ன இருந்ததோ எல்லாமே சால்வ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்ததுங்க சார். அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்கு. கிறிஸ்டல் சொல்லிட்டு அது ஒரு வாட்டி காமிங்க சார். அப்புறம் வந்து எனக்கு இப்போ வந்து ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லவே தோணவே இல்லைங்க சார். எனக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது, எல்லாருக்குமே அது ரிலீவ் ஆயிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணேங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. சசிராக்கா மேடம் தானே? ஆமாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கரெக்டா, எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது அப்படிங்கறது நினைக்கிறத விட நோட் பண்ணிக்கங்க, நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க. யூஸ் த பாசிட்டிவ். நான் எப்போதும் மகிழ்ச்சியா இருக்கணும், எனக்கு எல்லாம் கிடைச்சிடும். எல்லாருமே அந்த அந்த ஃபீல், அந்த ஓவர் கம் ஆன மாதிரி அந்த ஃபீல் வரும்போதே அந்த மகிழ்ச்சியும் வந்திருக்குங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகமான பேச்சு. ரொம்ப நன்றி மேடம். வேற யாராவது இது எப்படி செய்ய கொஞ்சம் எல்லாமே வீடியோ ஆன் பண்ணா பெட்டரா இருக்கும். உங்களுடைய அகத்தின் அழகு முகத்தில் தெரியுது இல்லையா, நல்லவர்கள் வல்லவர்கள்னா எல்லாருமே இந்த இடத்தில் சேரும்போது நிச்சயமாக இதுக்கான ஒரு ஃப்ரீக்வன்சில தான் ஒன்னா சேர்ந்துருக்கும். அதனால வீடியோ ஆன் பண்ணலாம், தவறில்லை. ஏன்னா நான் இது வந்து போஸ்ட் பண்ணும்போது என்னோட ஃப்ரெண்டு வந்து யூஎஸ்ல இருக்கான். அங்க யூஎஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்த வீடியோ நீங்க கான்ஃபரன்ஸ்ல போட்டாலும் எல்லாருக்குமே ஃபேஸ்ல ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய கான்ஃபிடென்ட்டை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் வீடியோ ஆன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம சொன்ன என்ன மாப்பிள்ள ஒன்னு தவிர ஒரு 2-3 பேர் தவிர எல்லாரும் ஒரு இருட்டா தான் இருக்கு, இதுக்கு நீங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டே பண்ணலாமே அப்படின்னா, இல்லடா இங்க அவங்க காலையில எழுந்திருப்பாங்க, லேடிஸ் இருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கிரியேட் பண்றதுக்கு முதல்ல நீங்க வீடியோ ஆன் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அட்டென்ஷன் இருக்கும். ஏன்னா 1 மணி நேரங்கிறது அவங்க இருக்கிறாங்க, பட் அந்த நேரத்தை முழுமையாக அவங்க செலவிடுறாங்க அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அப்படின்னா அவர் டாக்டரா இருக்காப்ல, ஆக்சுவலி அவர் பேசுறதா இருந்தது. அப்புறம் சொன்ன இந்த மாதிரின்னா நான் எப்படி பேசுறது, நான் மட்டும் என்ன சோத்தை பார்த்து இப்படிப்பா பேசுறது அப்படின்னா, இல்லைடா நீ பேசுங்க அப்படின்னா. அவரோட ஸ்பெஷாலிட்டிங்கிறது என்னன்னா, அதாவது குழந்தையின்மை இருக்கு இல்லையா, இப்ப ஜாஸ்தி வந்துகிட்டு இருக்குது, அதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஊட்டச்சத்துக்கள் மூலம் மட்டுமே, எந்த ஒரு மெடிசனுமே இல்லை, எந்த மெடிசனும் கண்டிப்பா அத்தனையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஊட்டச்சத்துக்கள் மூலமாக மட்டுமே கருத்தரிக்க முடியும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி அதை சப்மிட் பண்ணியிருக்காரு. அதுல 49 வயதான ஒரு பெண்ணுக்கும் 54 வயதான ஒருவருக்கும் திருமணமாகி குழந்தையே இல்லை. எல்லா டாக்டரும் இதுக்கப்புறம் குழந்தை இல்லைன்னு சொன்ன பிறகு அவர் ஊட்டச்சத்துக்கள் மட்டும் கொடுத்து எப்படி சாப்பிடணும், என்னென்ன மாதிரி முறையில சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்ன பிறகு இப்ப அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குது. மொத்தம் நிறைய பேஷண்ட் 3 பேஷண்ட் அது மாதிரி எடுத்திருக்கு. குழந்தை இல்லை என்று மருத்துவத்தால் நிராகரிக்கப்பட்ட தம்பதியினருக்கு அவர் ஊட்டச்சத்துக்கள் மட்டும், வேற எதுவுமே இல்லை, மெடிசனே கிடையாது, உணவு. அதுல நவதானியங்கள், அதுக்குதான் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து நவதானியத்திற்கும் நவகிரகங்களுக்கும் தொடர்பு உண்டு.
என்னடா ஓவரா விடான்ட்டு இருக்காங்க. நான் ஃப்ரீக்வன்சி பேஸ்ல சொல்றேன். அது எப்படி இருக்கு, அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத நம்மளுடைய நிகழ்ச்சியில தொடர்ச்சியா சொல்றோம். ஒரு விஷயம் இருக்கு. ஒரு கத்தி இருக்குன்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்துறோம். அதை கொலை பண்றதுக்கும் பயன்படுத்தலாம், ஆப்பிள் வெட்டவும் பயன்படுத்தலாம். அதை எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதை அவர் சொல்லி இருக்கிறது ஊட்டச்சத்துக்கள் எந்தெந்த எப்படி கொடுக்கணும். நான் அடுத்த செஷன்ஸ் அவர் எடுக்க சொல்றேன். லைவ்ல வருவாரு. குறிப்பாக இதுல அவர் ரிசர்ச் பொதுவாக ஊட்டச்சத்துக்கள் எந்த டிசீஸுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும். அவர் சிம்பிளா சொல்றது நவதானிய உணவுகள், சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கங்க. இன்னும் டீப்பா போனா எப்பப்போ எந்தெந்த டைம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அடுத்த செஷன்ஸ்ல யூஎஸ்ல இருந்து டைரக்டா அவரை நான் எடுக்க சொல்றேன் கான்ஃபரன்ஸ்ல. ஓகே, வீடியோ ஆன் பண்ண அனைவருக்கும் நன்றி. ஆன் பண்ணாமலும் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்களுக்கும் நன்றி. ஓகே, இது தொடர்பு உங்களுடைய கேள்விகள் இப்ப கேட்டிருக்கீங்களா, கிறிஸ்டல்னா எப்படி சார் அப்படின்னா சசிரேகா மேடம் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுல டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. நான் சொல்றது நீங்க கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் எப்பயுமே அதை விரும்புறதும் கிடையாது. நான் சொல்றது கரெக்ட் அப்படின்னு இருக்குல்ல, மற்றவர்களுடைய கருத்துக்களையும் நான் 100% மதிக்கிறேன். இல்ல சார் இது தப்பு, எப்படி அது ஒரு கல்லு போய் how it make a changes in our life, even though we have hard work month of every month, but we couldn't get the expectation of salary without anything, just crystals. How can be, how it will be bring all our expectations and need of money, everything, how it will be bring. நாம ஆர்டர் பண்றோம், நம்மளே பண்ண முடியாததை ஒரு கல் போய் எப்படி செய்யும் அப்படின்னு கேள்விகள் என்பது நியாயமானது. உங்க சைட்ல இருந்து கேள்விகள் இருந்தால் குறைந்தபட்சம் ஐ வில் ட்ரை டு எக்ஸ்பிளைன் தட். சரி, நீங்க யோசிச்சுட்டு இருக்க இன்னொரு விஷயம் சொல்றேன். அதாவது இப்போ எல்லா கோயில்லையும் கல்லு தானே சிலையா இருக்குது இல்லையா? கடவுள்னு நம்ம போய் கும்பிட்டு கொடுற கோயிலில் இருக்க வேண்டிய அனைத்து சிலைகளும் கல்லால் தானே இருக்கு. கரெக்டா? கல் எல்லாமே கல்லு தான். இல்ல ஃபாரின் ஒருத்தர் கேட்டப்போ அவர் என்ன சொல்றாரு, எங்களோடதுல கல்லுங்கிறது ரொம்ப சாதாரணம் தான் இல்லையா, வழியில கிடக்குது, போற இடத்துல எங்க பார்த்தாலுமே கிடக்குது. அவர் என்ன சொல்றாரு, இப்ப ஃபாரினர்ல சிலுவை மெட்டல்ல வச்சிருப்பாங்க, மேக்சிமம் எல்லாமே மெட்டல்ல வச்சிருப்பாங்க. சிலர் பிரம்மாண்டமான கட்டிடத்துல பெரிய காஸ்ட்லி திங்ஸ்ல கடவுளை அலங்கரிச்சிருப்பாங்க. அவர் என்ன சார், கடவுள் இவ்வளவு எக்ஸ்ட்ராடினரியா நீங்க வர்ஷிப் பண்றீங்க, கும்பிடுறீங்க, ஆனா எல்லாமே கல்லுல தானே இருக்குது. அட்லீஸ்ட் கல்லு நம்ம அது மேல தகடு அடிச்சு தங்க தகடுகள்லாம் வைக்கிறது உண்டு, பட் பேஸா கல்ல தான் வச்சிருப்போம். அந்த கல்லுல போய் எப்படி செந்தில் சொல்ற மாதிரி இதுல போய் எப்படின்னா லைட்டு பெட்ரோமாஸ் லைட்டுங்கிற மாதிரி இந்த கல்லுல போய் எப்படி கடவுள் இருக்காருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இந்த கேள்வி எனக்கு நியாயமாப்பட்டது. கல்ல போய் கும்பிடுறேன், அப்ப உண்மையிலே கடவுள் இருந்தா கும்பிடுறோம், கரெக்ட். அப்பா வந்துட்டாரு லைட்டிங்கோட அப்படியே பக்தா உனக்கு என்ன வரம் என்று சுவாமி வந்துட்டு கும்பிடுறோம், கரெக்ட். பாக்குறோம், ஒரு அரூபமா இருக்குது, ரூபமா வராரு. ஒரு கல் நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்க கூடாது, அதுல வடிவம் வச்சிருக்காங்க, அதை எப்படி கடவுள்னு சொல்றோம் அப்படிங்கிற எனக்கு கேள்வி கேட்டேன். இந்த கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சா சொல்லுங்க. கல்லை ஏன் நம் கடவுளாக வணங்க வேண்டும்? எனிபடி? நீங்க தானே கும்பிட்டு இருக்கீங்க, கோயிலாம் எல்லாம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கல்லை ஏன் கும்பிடுறோம்? கல்லை ஏன் கடவுள்னு சொல்றோம்? அவங்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கும்பிடுறோமா? யாராவது சொல்லுமா. ஃப்ரீக்வன்சி, அந்த மந்திரம்லாம் அதுல போய் அந்த அதிர்வுகள்லாம் அதுல பதியுது. அதனாலதான் அபிஷேகம் பண்ணும் போதெல்லாம் அந்த தீர்த்தம் அதெல்லாம் கொடுக்குறாங்க, அது நமக்கும் கிடைக்கும். அப்போ அந்த மந்திரங்கள் அதுக்கு இருக்குது அப்படின்னா 5:50 அதுக்கு சக்தி வந்திருக்கு, அதனால கும்பிடுறேன்னு சொல்றீங்க, கரெக்டா? அந்த அதிர்வுகள்லாம் அதுல கல்ல போய் பதியுது. அவங்க மந்திரம் சொல்றாங்க, அந்த அதிர்வுகள்லாம் அதுல போய் பதியுது. அப்புறம் அதுல நம்ம அந்த அபிஷேகம் பண்ணும்போது அந்த நீர்லயோ எதுலயோ அந்த அதிர்வுகள்லாம் நமக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்படி அந்த மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சின்ன பிள்ளையில. ரைட், ஓகே மேடம். ரிசீவர் ஐயா, ரிசீவர் அண்ட் ரிஃப்ளெக்டர்ன்றாங்க. அதை ரிசீவ் பண்ணி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சூப்பர். பாலசுப்ரமணியம் சார்ங்களா? ஓகே, ரைட். ஐயா, நம்பிக்கை தான் நான் சொல்றது. சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிற கடவுள், இங்க போய் சாமி கும்பிடுங்க, எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை
சிறு வயதுல இருந்து விதைக்கப்படுது. அதுவும் ஒரு காரணமா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஐயா. ஓகே, சரி. உங்களுடைய ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்குது. நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரே ஒரு விஷயம், என்னுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி. இப்போ மேடம் தாரணி மேடம் சவுத் கொரியால இருந்து பேசுறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கல்லு மட்டும் இல்ல, நம்ம மந்திரம் நிறைய சொல்றோம், தண்ணி விட்டுறாங்க, பால் இதெல்லாம் தெளிக்கும் பொழுது அதுக்கு ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆயிடுது. அதனால நம்ம கல்ல கடவுள்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சில மந்திரம் இதெல்லாம் சொல்றதுனால அது கல்லு வந்து கடவுள் அப்படிங்கிற தன்மைக்கு மாறுது. அது ஒரு ஃப்ரீக்வன்சி வைப்ரேஷன்ங்கிறாங்க. கரெக்டா? புரிதல் அப்படிதானே இருக்கு? அதுதான் இந்த ஈவன் இப்ப சமீபத்துல நடந்ததுல இந்த ராமர், அயோத்தி ராமர் அது கூட போய் பண்ணாங்கல்ல, பெரிய விழா எடுத்து. அது வந்து அதுக்கு குடுக்குறாங்க அந்த மாதிரி தான் ஏதோ சம்திங் வைப்ரேஷன். ஆமா, அபிஷேகம் செய்ய. ரைட், ஓகே, நன்றி. ஐயா, அது கீழே வந்து செப்பு தகடுகள் வந்து எழுதி வைக்கிறாங்க, மந்திரமா எழுதி வைக்கிறாங்க. சூப்பர். அதுதான் வைப்ரேஷன். நன்றி, நன்றி. நிறைய கருத்துக்கள் இருக்கு. இது என்னுடைய புரிதல் சொல்றேன். கல்லை ஏன் கடவுளாக வழிபட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். நீங்க சொன்னது சண்முக சுந்தர சொன்னது கரெக்ட். அதுல வந்து தகடு வைப்பாங்க. திருப்பதி இருக்கு இல்லையா, இப்ப இந்தியாவில் நிறைய கோயில்கள் இருக்கு. பணம் வேணும் அப்படின்னா உடனே டிக்கெட் போடுறாங்க அப்படின்னு போறோம் இல்லையா திருப்பதிக்கு. போறவங்க அங்க அதிக பணம் குழிக்கக்கூடிய இடம் அப்படின்னா திருப்பதின்னு சொல்றோம். ஏன் திருப்பதிக்கு மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றோம்? அதே திருப்பதி இருக்கும், அதே வெங்கடாஜலபதியே இங்க டி நகர்லயும் இருக்காரு. ஐயா மன்னிக்கணும், அதுக்கு தான் அந்த பிராண பிரதிஷ்டா அப்படின்னு கூட சொல்லுவாங்கல்ல. அத முதல்ல வந்து அந்த கல்லை செதுக்கி தான் இது பண்றாங்க. கல்ல இருந்து செதுக்கி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பிராண பிரதிஷ்டா அப்படிங்கிற மாதிரி ஏதோ பண்றாங்க. கரெக்ட், நன்றி. எல்லாருடைய கருத்துக்களும் கரெக்டா தான் இருக்கு. பட் அதை நான் தொகுத்து உங்களுடைய கருத்துக்களை தொகுத்து சொல்றேன். பிராண பிரதிஷ்டைங்கிறது அடுத்த டைமிங்ல ஞாபகப்படுத்துங்க. தஞ்சை பெரிய கோயில் இருக்கு இல்லையா, தஞ்சை பெரிய கோயில் கல் நடக்கும்போது பிரம்மாண்ட அதிசயம் இருக்கும். சிவனே நேரடியாக சொன்னதும் அந்த கல், அதை பத்தி தெரியுங்களா? அந்த மேல கல் இருக்கு, இசக்கி கல்லுன்னு ஒண்ணு பேரு, யாருக்காவது தெரியுமா? அது பிரம்மாண்டமா இருக்கு. அதை சொல்றேன். சிவபெருமான் ஒருத்தர் தர்மம் செய்கின்ற பொழுது தர்மத்தின் அளவீடு என்ன, எப்படி தர்மத்தை அளவிடணும் அப்படிங்கிறது சிவபெருமானே சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய சம்பவம் அதுல இருக்குது. அதை நான் அப்புறம் சொல்றேன் டைம் கிடைக்கும் போது. ஸோ இந்த இடத்துல பிராண பிரதிஷ்டைன்னு சொல்றீங்க, பிரதிஷ்டை இருக்கு இல்லையா, திருப்பதி கோயில்ல ஏன் அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணத்துல முதன்மையான காரணம், பொங்கண சித்தர் அந்த பிராண பிரதிஷ்டை செய்திருக்கிறார். அதுல வந்து செய்து அதுல தகடு வச்சு அதன் மேலதான் அங்க வந்து வைக்கப்பட்டிருக்குது, அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ரெண்டு இருக்குது ஆக்சுவலி. அங்க இருந்த ஆந்திராவை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் எழுதுறது, அது வந்து முருகன் கோயில் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தோட சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அங்க வெங்கடாஜலபதின்றது அது வந்து சர்ச்சைக்குரிய விஷயம், நம்ம அந்த இடத்துக்கு போக விரும்பல. பட் இருந்தாலும் இந்திய அளவில் செல்வம் கொழிக்கக்கூடிய, செல்வம் கொடுக்கக்கூடிய நம்பர் 1 கடவுள் கோயில் அப்படின்னா அது. ஏன் அப்படின்னா செல்வத்தை ஈர்க்கக்கூடிய பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட தகடை பொங்கண சித்தர் எழுதி அதில் வைத்திருக்கிறார். அது ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளது. ஓகே, அதுக்கு பிறகு இப்போ நான் ஷார்ட்டா சொல்றேன் என்னுடைய புரிதல். ஏன் கல்லை வந்து நான் வந்து சைக்காலஜிக்கலா இப்படி யோசிக்கிறேன். ஒரு கல்லை உங்க முன்னாடி வச்சுங்க, லைக் திங் கல் வந்து உங்க முன்னாடி இருக்கிறதா வச்சுக்கிங்க. கல்லுகிட்ட ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்ப நான் இருக்கின்ற பொழுது நாம் எல்லாமே இருக்கோம். நம்ம முன்னாடி ஒரு கல் இருக்கா? கரெக்டா? ஞாபகம் வச்சுங்க, உங்க முன்னாடி ஒரு கல் இருக்குது. ஓகே, உங்க முன்னாடி கல் இருக்குதா? இருக்குது. ஓகேவா? கேன் அண்டர்ஸ்டாண்ட்? உங்க முன்னாடி ஒரு கல் வைக்கிறேன், அது கல் இருக்குதா? இருக்கதா வச்சுங்க, கல் இருக்குது. அந்த கல்லுகிட்ட 3 கேள்வி கேட்போம். நாம் இருக்கின்ற பொழுது அந்த கல் நமக்கு முன்பாக இருக்குது. கரெக்டா? இருக்கு. இன்னொன்னு, நாம் பிறக்காத போதும் அந்த கல் இருந்திருக்கும். கரெக்டா? ஏன்னா அந்த கல் இப்ப இருக்குன்னு இப்ப இல்ல. இப்ப நமக்கு 50 வயசு ஆகுது, 60 வயசு, 100 வயசு ஆகுதுன்னா கூட அந்த கல் 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கும். கரெக்டா? கண்டிப்பா. அந்த கல் அப்படியே வச்சிருங்க, இன்னும் 1000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கல் இருக்கும். கரெக்டா? ரைட்டா? அப்போ நான் புரிந்து கொண்ட தத்துவம், கல்லில் இருந்து எடுத்துக்கொண்ட தத்துவம், நாம் இருக்கின்ற பொழுதும் இருக்கிறது.
நாம் பிறக்காத போதும் பிறந்திருக்கிறது, நமக்கு பிறகும் அது இருக்கும். ஸோ ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் எல்லா காலகட்டத்திலும் இருக்கக்கூடிய ஒருவன் இறைவன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை பிரதிபலிக்கக்கூடிய இடத்துல கல் இருக்குது. ஓகேவா? இது சிம்பிளா நான் புரிஞ்சுக்கிறது. அப்போ நான் இதை சொல்ல போய் என் ஃப்ரெண்டு கேட்டான், என்ன மாப்பிள்ள நீ பயங்கரமா சொல்ற, அப்படியே ஒரு இரும்பை வச்சா உடனே அது இருக்குது, உனக்கு முன்னாடி இருக்குது, உனக்கு முன்னாடி இருக்கு, பின்னாடி இருக்கும்ல அப்படின்னா. ரைட், ஓகே. அப்ப கல்லுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டிங்கும் போது அவங்க சொன்னாங்க இல்லையா, தண்ணி ஊத்துறோம், பால் அபிஷேகம் எல்லாத்தையுமே மந்திரம் சொல்றத ரிசீவ் பண்ணுதுன்னா, அப்போ நான் கேட்கறது, இந்த மந்திரம்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த சாமி சிலையில் இருக்க கல்லு மட்டுமே அதை கேட்கல, அந்த கட்டடத்தில் இருக்க அந்த தூணுலாம் கேட்டுட்டு இருக்குல்ல, அப்ப அதுக்கும் அந்த சக்தி வரணும் இல்லையா? அதுவும் தானே கேட்டுட்டு இருக்கு. கரெக்டா என்னோட கேள்வி? கொஞ்சம் இல்லங்கமா இருக்கும். கேள்வி கரெக்டா? அந்த மந்திரம் அதுக்குதான் இருக்குன்னு சொன்னாக்க அது சுத்தி இருக்கிற கல் எல்லாமே தான் கேட்டுக்கிட்டு இருக்குது. அப்ப அதுக்கும் சக்தி இருக்குல்ல. அட்லீஸ்ட் 100% சிலைக்கு அந்த எனர்ஜி இருக்குன்னா பக்கத்துல இருக்கிறது ஒரு 50% இருக்கணும்ல. அது அபிஷேகம் விடுறாங்க, இதுக்கு அபிஷேகம் பண்ணல, சரி ஒரு டிக்ரீஸ் பண்ணி ஒரு 90% 80% இருக்கணும்ல. ஏன் இதுக்கு இல்ல? இருக்கதானே ஐயா செய்யும். அதனாலதானே கோயிலுக்கு போனா நமக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வு எல்லாம் கிடைக்குதுல்ல. அது கோயிலுக்குள்ள இருக்கதானே செய்யும். ரைட், ஓகே, நல்லது, கரெக்ட், நன்றி, கரெக்ட். அப்ப கோயிலுக்கு மத்ததுக்கு இருக்குமேனா மத்ததுக்கும் இருக்கும். பட் இதுக்கு பர்டிகுலரா அந்த சிலை அப்படிங்கிறது கடவுளாக சொல்வதற்கு அந்த வைப்ரேஷன் இருக்கிறது காரணம் நல்லா கவனிச்சுக்கிங்க. மேடம் வந்திருக்காங்க, சீஃப் கெஸ்ட். அதோட என்னோட நிறைவு முடிச்சுக்கிறேன். ஏன் அந்த கல்லு நான் சயின்டிபிக்கா சொல்றேன், எனர்ஜைசேஷனா இருக்குது, வைப்ரேஷன் பவர் வருது அப்படின்னு சொன்னா அதுக்குதான் நம்மளோட என்ன பண்ணுவாங்கன்னா, அதே சிலை தான், அதே கடவுள் தான், மூடிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க. அலங்காரம் பண்ணிட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் தீபாராதனை காட்டுவாங்க இல்லையா, தீபாராதனை காட்டு அப்பதான் ஓபன் பண்ணுவாங்க, திரைச்சலை விலகும். அப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்க, ஆல் த அட்டென்ஷன் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருடைய பார்வையும் அங்கதான் நோக்கி இருக்கும். கரெக்டா? அப்ப நம்முடைய எண்ணம், சிந்தனைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் குவிக்கப்படுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கும். நாட் ஓன்லி ஃபார் அந்த மந்திராஸ், சம்திங் வைப்ரேஷன், இது எல்லாமே நிச்சயமா இருக்கு. அதை தாண்டி நம்முடைய அட்டென்ஷன் ஃபுல்லா இருக்கும், அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி. அப்போ ஒரு 1000 ஆண்டுகள் பழமையுள்ள ஒரு சிலை கல் நம்முடைய வைப்ரேஷன், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுடைய பார்வை வைப்ரேஷன் அதை ரிசீவ் பண்ணி உடம்புல வச்சிருக்கும், அந்த கல்லுல இருக்கும். அது தொடர்ச்சியாக இருக்கும் பொழுது, அந்த டயத்துல இருக்கும்போது அவர்களுடைய அந்த எண்ண பதிவுகள் பாசிட்டிவா இருக்கும். சிலிக்கான் அது எப்படி இன்னும் டீப்பா போகுது, அது எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றதுங்கிறது அது சயின்ஸா இருக்குது. அதே மாதிரி அதை அப்ப ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது அதுக்கான எனர்ஜி ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிட்டே இருக்கும். அது தொடர்ச்சியாக ஆண்டுகள் ஆக ஆக ஒரு கோயிலினுடைய சிலையினுடைய அதிர்வுகள் அதிகமாகி கொண்டிருக்கும், வைப்ரேஷன் பவர் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதான் அதுக்கப்புறமேட்டுக்கு 12 ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்றது, அது நவதானியங்கள் வைக்கிறது, இது எல்லாமே ஒரு சயின்ஸ் பேஸ்ல இருக்கு, எனர்ஜி பேஸ்ட்ல இருக்குது, வைப்ரேஷன் பேஸ்ல. ஸோ இதற்காக தான் கோயில்ல போறோம். எனர்ஜிங்கிறது இப்படிதான் கிரியேட் ஆகுது. நான் திரும்பவும் சொல்றது, கடவுள் என்பது அதிர்வுகளால் உருவானது, அதிர்வுகள் தான் உலகம். அப்போ அதுக்கான வைப்ரேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் அக்யூமுலேட் ஆகுதோ, அதிகமாகுதோ, அதுல இருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் வழிபாட்டு முறை. அதை நம்ம கடவுள் அப்படின்னு சொல்றோம். கடவுளுக்கு என்பது நிச்சயமா எல்லாத்தையும் கடந்த அந்த பிரம்மாண்டத்தினுடைய மகப்பெரிய ஆற்றல் வைப்ரேஷன்ங்கிறது கடவுள். அதுல ஒரு இடத்துல முக்கிய குவியமா சில அதிர்வுகளை வச்சு அதுல இருந்து நம்ம ரிசீவ் பண்ணிக்கிறோம். அதுதான் நடைமுறையில் வைக்கிறோம். அதைத்தான் கல்லுல வச்சிருக்கோம். அதுதான் கல்லிலிருந்து தான் கிறிஸ்டல் என்பதுக்கான வைப்ரேஷன்ங்கிறதும் அதுல கிடைக்கக்கூடியது. அதுல என்ன வைப்ரேஷன் இருக்கு, எப்படி இருக்கு, என்ன ஃப்ரீக்வன்சி எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத லேட்டரான்னு சொல்லலாம். இதை பற்றியான நேரடி அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக மரியாதைக்குரிய அன்பிற்குரிய மேடம் பத்மாவதி மேடம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார், அனைவருக்கும் வணக்கம். எல்லாருமே உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாரி சார், எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருந்தது காலையில, அது முடிச்சிட்டு 5:45 முடிச்சிட்டு, சாரி மன்னிக்கணும். சொல்லிருந்தீங்க. அது எனக்கு ரெகுலரா நடக்கிற ப்ரோக்ராம் மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே காலையில சிறப்பு கலந்துரையாடல் ஒண்ணு நடக்கும். அதனாலதான் சரி நீங்க கேட்டதுனால சரி ஓகே, இதையும் வேண்டாம்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இந்த நம்மளோட அனுபவங்களை பகிரும் போதுதான் மக்களுக்கு அதோட அது மேல இருக்க நம்பிக்கை கூடும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் சரி ஒரு 10-15 நிமிஷம் நம்ம பேசிட்டு போலான்னு வந்தேன்.
எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த பிரபஞ்சத்திற்கும் இது டாக்டர் எல்லாரும் இங்க இருக்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க நேத்து சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த என்னோட அனுபவத்தை பத்தி. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு கிறிஸ்டல் இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்காம பாத்துக்குமா அப்படின்ற ஒரு விஷயத்த சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதோட இது நினைவுக்கு வந்தது. அதனால சார்ட்டே அந்த இதை பகிர்ந்தேன். சரி, அவர் நீங்க ப்ரோக்ராம்லயே சொல்லுங்க, அப்பதான் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இது வரும். 2 நிகழ்வு என் லைஃப்ல நடந்த 2 நிகழ்வை இங்க பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். முதல் நிகழ்வு எனக்கு ரொம்ப இப்ப ஐம் 53. அந்த டைம் எனக்கு 24 வயசு. எதுவுமே தெரியாது. நம்ம வீட்டுல ஒரு பூஜை பண்ணுவாங்க. கோயிலும் அவ்வளவுலாம் இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் போக மாட்டோம். வீட்டுல காலையில விளக்கேத்துவோம், கோயிலுக்கு போவோம், வருவோம், அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு போவோம், எல்லாம் வருவோம். சோ அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து நம்ம கல்யாணம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கல்லோ இல்ல இந்த தியானம் எதுவுமே தெரியாது, எந்த விஷயமுமே தெரியாது. சோ 24 வயசுல இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா, அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப டிவி வந்த புதுசு. அப்ப டிவில நிறைய விளம்பரங்கள் வரும். இந்த கேபிஜே ஜுவல்லரி அந்த மாதிரி இந்த ஏதோ ஜுவல்லரியில எல்லாம் இந்த விளம்பரங்கள் வரும். இந்த ராசிக்கல், இந்த மேஷ ராசிக்கு இதை போட்டீங்கன்னா நல்லா இருக்கும், மகர ராசிக்கு இந்த கல் போட்டா நல்லா இருக்கும், கடக ராசிக்கு அப்படின்ற ஒரு விளம்பரம் டிவியில பாத்துட்டு இருப்போம். அப்பெல்லாம் ரொம்ப புதுமையா இருக்கும் அது நமக்கு, அந்த விளம்பரங்கள் பார்க்கும்போது. அப்படி பார்த்து நானும் என்னோட கணவரும் என்ன பண்ணோம், சரி எனக்கு மேஷ ராசிக்கு நம்ம ஒரு கல்லை வாங்குவோம், மகர ராசிக்கு ஒரு கல்லு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா, எதுவுமே தெரியாது. அப்ப எங்க அம்மாவுக்கும் தெரியாது. ஏன்னா அம்மா கிட்ட சொன்னா இதுக்கு வேற இது சொல்லுவாங்கன்ட்டு அம்மாவுக்கும் தெரியாம போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கணவரும் போய் அந்த மேஷ ராசிக்கு ஒரு கல்லும் மகர ராசிக்கு ஒரு கல்லும் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன கல்லு மேடம்? மேஷ ராசிக்கு பவளம் சார். ஓகே, பவளம். அப்புறம் மகர ராசிக்கு இது நீலக்கல், ப்ளூ சஃபயர். இந்த 2 கல்லும் வாங்கி புக் பண்ணிட்டு வந்துட்டோம். அப்ப என்னோட சின்ன மகள் ஒரு 2 வயசு குழந்தைதான் அவ. புக் பண்ணிட்டு நாங்க அட்வான்ஸ் ஏதோ பே பண்றோம் அந்த கல்லுக்கு. அவ ஒரு அந்த கடையில இருக்க ஒரு டேபிள்ல இடிச்சு பாத்தீங்கன்னா இந்த தாடையில ஒரே ரத்தம் அவளுக்கு. சோ இத நான் எப்போ இதை ரியலைஸ் பண்ணேன்னா, நான் எல்லா விஷயங்களும் நடந்து ஒரு 50 வயசுலதான் அது ஓகே, இதுக்கான நிகழ்வு தான் அந்த இதெல்லாம் அப்படின்னு சொல்லி 50 இது வயசுல நடந்தது எப்போ மேடம்? It was in 25 years back, sir. ஓ, டேப்பா. ஏன்னா என்னோட பொண்ணுக்கு இப்ப she's 27. சோ ஏன்னா இது ஏன் இவ்வளவு ஆழமா என் மனசுல பதிஞ்சிருக்குன்னா, அப்படி ஒரு என்ன சொல்றது, இட் வாஸ் அ கேட்டாஸ்ட்ரோபிக்கல் இது எங்க லைஃப்ல அப்படி ஒரு ப்ளோ. அந்த கல்லு வாங்கினதுனாலன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. சோ வாங்கிட்டு இப்ப கல்ல புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் பே பண்றோம். இந்த மாதிரி ஒரு இது நடந்துச்சு. சரி, ஓகே, போயாச்சு. நான் சரி, ஓகே, நம்ம எல்லாத்தையும் சகுனமா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் சரி திருப்பி கல்ல வாங்கிட்டு போலாம் அப்படின்ட்டு கல்லு வாங்கிட்டு 2 வீலர்ல தான் நானும் ஹஸ்பண்டும் போயிட்டு இருக்கோம். பெங்களூர். அப்ப நாங்க பெங்களூர்ல தான் இருந்தோம். அப்போ ஒரு இடத்துல பயங்கர ஆலங்கட்டி மழை, பயங்கரமான மழை. என்னால மூச்சு திணறல் பாத்தீங்கன்னா, அப்படி ஒரு மூச்சு திணறல். அது மழையினால வந்துச்சா கல்லுனால வந்துச்சான்னு அப்பெல்லாம் எனக்கு யோசிக்க முடியல. எனக்கு ரொம்ப மூச்சு திணறல், எனக்கு மூச்சே எடுக்க முடியல. அப்புறம் ஒரு இடத்துல நிக்க வச்சாரு. அந்த இடத்துல இருந்து அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனா கரண்ட் இல்ல. எவ்வளவு சகுனங்கள் நமக்கு காட்டிருக்கு பாருங்க. நான் அதை எனக்கு தெரியல அந்த வயசுல. வீட்டுக்கு போனா கரண்ட் இல்ல. சரி, எங்க கொண்டு போய் கப்போர்டு கூட ஒரு கேண்டில் ஏத்த கூட எனக்கு முடியல. ஏன்னா ஃபுல்லா கும் இருட்டு. அப்பதான் சரி கொண்டு போய் எப்படியோ சாமி கிட்ட எப்படியோ கொண்டு போய் வச்சாச்சு அந்த கல்லை. கல்ல வச்சு மறுநாள் சரி எல்லாம் பன்னீர்ல போட்டு நீங்க அதை கிளென்ஸ் பண்ணிட்டு தான் போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் ஜுவல்லர் சொன்னாரு. சரி, காலையில நைட்ல போய் பன்னீர்ல போட்டுட்டு காலையில எடுத்து 2 பேரும் போட்டாச்சு. போட்டு ஒரு 3 நாள் வரைக்கும் ஒண்ணும் தெரியல. 3ஆவது நாள் பாத்தீங்கன்னா எனக்கு அசிடிட்டி. நான் போட்டிருந்தது கோரல் பவளம். அசிடிட்டி, பயங்கரமான அசிடிட்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு 1 வீக்ல வேலையும் போயிடுச்சு. அவர் ஹி வாஸ் அன் ஐடி, டாப் மோஸ்ட் ஐடி கம்பெனில ஜிஎம்ஆ இருந்தாரு. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை ஆபீஸ்ல வேலை போயிடுச்சு. எனக்கு இந்த அசிடிட்டியில பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் வேதாத்ரி மகரிஷியோட
பயிற்சி எடுத்துட்டு இருந்தேன். அப்ப எங்க கிளாஸ்ல வந்து ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ரொம்ப நீ கஷ்டப்படுற, ரொம்ப ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கு, வை டோன்ட் யூ சி ஹோமியோ டாக்டர் அப்படின்னு சொல்லி, இப்ப இருக்க இந்த டாக்டர் பத்ரா கிளினிக்கோட அவர்தான் குரு இந்த பத்ரா கிளினிக். அந்த டாக்டர் பத்ரான்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டோம். அவர் சொன்னாரு, ஆக்சிஜன் லெவலே இவ்வளவு கம்மியா இருக்கு, நீ எப்படி மூச்சு எடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன்னா வெளியில பெங்களூர் குளிர்ச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த குளுமைக்கு வந்து என்னால மூச்சு எடுக்க முடியாது. அப்புறம் போனேன். அப்புறம் அப்படியே கைய பார்த்தாரு, இது என்ன கல்லு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இது டிவில ஏதோ ஒரு விளம்பரத்தை பார்த்து போட்டேன், ஃபர்ஸ்ட் அதை கலட்டு அப்படின்னாரு. இல்ல டாக்டர், இப்பதான் போட்டேன், 3 நாள் தான் ஆச்சு, 3-4 நாள் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் யூ ரிமூவ் இட் அப்படின்னாரு. அவர் வந்து ஹி வாஸ் ரிட்டையர்ட் பிரிகேடியர் இல்லையா, அவரும் பெரிய டாப் ரேங்க்ல இருந்து ரிட்டையர் ஆனவர். பட் ஹி வாஸ் இன்டு ஆல் திஸ். இந்த மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸ்ல வந்து ஒரு 12 to 13 தெரப்பீஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு அவரு. ஃபர்ஸ்ட் ரிமூவ் இட் அப்படின்னாரு. ரொம்ப அதிகார தோரணையில சொல்லும் போது எனக்கு பயம் எடுத்துச்சு, சரி இந்த கல்லுனால எதையோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டேன். அப்புறமும் எனக்கு மருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாரு, பயோகெம் கொடுத்தாரு, அப்புறம் இது ஹோமியோ மெடிசின்ஸ் கொடுத்தாரு, பேட்ச் ஃபிளவர் கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஐ வாஸ் நாட் ஓகே. அதுக்கப்புறம் சரி ஹஸ்பண்டோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட போனேன். ஹஸ்பண்ட் கைய பார்த்தாரு, என்ன கல் இது அப்படின்னு கேட்டாரு. இது என்னது, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னு கேட்டாரு. அப்ப ஹஸ்பண்ட் சொன்னாரு, இப்பதான் எனக்கு ஜாப், ஐ லாஸ்ட் மை ஜாப், 1 வீக் ஆச்சு அப்படின்ட்டு. எப்ப இந்த கல்லு போட்டீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்போ 1 வீக் பேக், ரிமூவ் இட் அப்படின்னாரு. பிரிகேடியர் இல்லைங்களா, அந்த ஒரு தோரணையில சொல்லும் போது ரிமூவ் இட் அப்படின்னாரு. அப்புறம் 2 பேருக்கும் ஒரே ஷாக்கு, இது என்ன இது கல்ல வந்து ரிமூவ் பண்ண சொல்றாரு. இப்ப அதுவும் அவர் போட்டிருந்தது கோல்ட்ல வேற, தங்கத்துல போட்டதுனால இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு இது, ஐயோ கோல்டு வேற, இதை எதுக்கு கபோர்ட்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ரிமூவ் பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்லியாச்சு, கழட்டியாச்சு. திரும்பியும் ஒரு 3 months மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எனக்கு வந்து நான் வந்து எனக்கு அப்ப ரொம்ப குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுல இருந்ததுனால எனக்கு அம்மா வீட்டுல, எனக்கு ஏன்னா தனியா எனக்கு மேனேஜ் பண்ண முடியல, அம்மா வீட்டுல இருந்து. அப்ப வந்து கேட்டாரு, உங்க வீட்டுல வேற ஏதோ கல் இருக்கு. ஏன்னா அவர் வந்து he was an expert in magnetic dowsing மெத்தட்ல வந்து பயங்கரமான ஒரு எக்ஸ்பர்ட். ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போட்டோ கொடுத்து நம்மளோட சிம்டம்ஸ சொன்னோம்னா அவர் he will diagnose what disease. அந்த மாதிரி இப்ப he is no more, பாவம். அவர் வந்து வீட்டுல என்னமோ இருக்கு, கல் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்ல என்கிட்ட எந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது டாக்டர். யூ ஹேவ் சம்திங் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் பார்த்தா என்னோட பெண்டன்ட்ல வந்து அமெரிக்கன் டைமண்ட்ஸ், ஒரு 72 அமெரிக்கன் டைமண்ட்ஸ் பதிச்ச ஒரு பெண்டன்ட் ஒண்ணு வச்சிருந்தேன், எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அப்புறம் எடுத்துட்டு போய் காட்டினேன், இதையும் எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எதுக்கு சொல்றாருன்னு அவர்கிட்ட கேட்கவும் முடியாது, ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு அவரு. அவரோட சொல்ற விஷயங்களை வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அவருக்கு. இந்த கல்லை எடுத்துரு அப்படின்னாரு. அந்த 72 டைமண்டையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் தைரியம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் கேட்டேன், வை டாக்டர் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கோரல் ரிமூவ் பண்ண சொன்னீங்க, அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் கையில இருக்க all these stones only have caused all these problems in your life, can you believe it அப்படின்னு கேட்டாரு. எனக்கு அப்படி ஒரு ஷாக்கு, இது கல்லுனால இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன். அப்ப எங்க அம்மா வந்து அந்த வீட்டுல இருக்க பழமொழி இருக்கும் இல்லைங்களா, 6 ஆனாலும் ஆகும், நீலக்கல் வந்து 6 ஆனாலும் ஆகும், நீரானாலும் ஆகுமா. தட் இஸ் 6 மாதிரி பெருக்கெடுத்து ஓடுமா, நீர் மாதிரியும் ஓடுமா. அந்த மாதிரி ஒண்ணும் பிரம்மாண்டமா ஏதாவது கிடைக்குமா, இல்லைன்னா எதுவுமே இல்லாம தொடச்சிட்டு போயிடும்னு எங்க அம்மா சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க, கல்லெல்லாம் வாங்கிட்டு வந்தா ஒரு வாரம் வந்து நம்ம தலகாணி கடியில வச்சுட்டு பார்க்கணும், வீட்டுல ஏதாவது அசம்பாவிதம் நடக்குதான்னு பார்க்கணும், அதுக்கப்புறம் தான் கல்லை யூஸ் பண்ணணும். நீ எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், ஏதோ டிவில பாக்குறீங்க ஏதோ போடுறீங்க அப்படின்னு அம்மா ஒரு பக்கத்துல. அப்புறம் எப்படியோ மருந்தெல்லாம் வாங்கி ஓரளவுக்கு எல்லாம் சரியாயிடுச்சு. அவர் சொன்ன மாதிரி சென்னையில வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சென்னையிலயும் வேலை கிடைச்சு நாங்க வந்தாச்சு. இது வந்து இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் நிறைய என்னோட ரிசர்ச் வந்து இதை சார்ந்தே இருந்தது. ஆன்மீக தேடல், அப்புறம் மகரிஷியோட இது பிராக்டிஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 27 இயர்ஸா நானும் ஹஸ்பண்டும் வந்து பிரம்மஞான பயிற்சியும் ஆசிரியர் பயிற்சியும் மகரிஷி கிட்டே தீட்சை வாங்கி நாங்க 2 பேரும் முடிச்சதுனால அதுல ரொம்ப ஈடுபாடு, அதோட சார்ந்துதான் எங்களோட வாழ்க்கை இருந்தது. அப்புறம் இப்போ ஒரு 2 years பேக் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் ரேக்கியும் கத்துக்கிட்டேன் நான். ரேக்கி ஹீலிங், ரேக்கி மாஸ்டர் கோர்ஸும் பண்ணிருக்கேன், ரேக்கி ஹீலிங்கும் நான் குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் மேடம், அந்த ஆக்சிடென்ட் பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அதான் அது இந்த 2 நிகழ்வு தான் சார். இந்த ஆக்சிடென்ட்டும் வந்துட்டு அது
அதான் சொல்றீங்களா, சிமெண்ட் மிக்சிங் லாரின்னா பாத்துக்கங்க எவ்வளவு பெரிய லாரி அது, பயங்கரமான ஒரு இது அது. சோ இந்த 2 நிகழ்வுகளும் என்னோட லைஃப்ல நடந்ததுக்கு அப்புறம் நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஐ வாஸ் ஏபிள் டு ஃபிக்ஸ் த பசில். ஓகே, இதெல்லாம் வந்து நிச்சயமா இருக்கு. அப்புறம் என்னோட அந்த ரோஸ் ஸ்பாட்ஸ் எடுத்து நேத்து பார்த்தேன். ரொம்ப ஒரு 25 இயர்ஸா அந்த ரோஸ் ஸ்பாட்ஸ் நான் வச்சிருக்கேன் நானு. நல்ல ஷேப் இல்லாம ஒரு இது, ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ இட் இன் பப்ளிக். அதனாலதான் அது வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு, அதுவும் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப இட்ஸ் பிகம் க்ளோஸ் டு மீ. என்னோட ரேக்கி மாஸ்டர் சொல்லுவாரு, யூ டோன்ட் சூஸ் த ஸ்டோன், ஸ்டோன் கிறிஸ்டல் வில் சூஸ் யூ. நீ போய் அங்க நின்னா கிறிஸ்டல் வில் சூஸ் யூ, யூ ஆர் நாட் சூசிங் த கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லி ரேக்கி மாஸ்டர் சொல்லுவாரு. ஆமா, அதுதான் உங்களை சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நேத்து நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் கூடுதல் அந்த கிறிஸ்டல் மேல அவ்வளவு ஒரு மரியாதை. ஏன்னா எங்களை வந்து உயிரை காப்பாத்தின ஒரு கிறிஸ்டல்ன்ற மாதிரியே ஒரு இது. அப்புறம் என் டாட்டர்ஸ் கிட்ட சொன்னேன். அப்புறம் தான் அவங்க கிட்டயும் ரோஸ் ஸ்பாட்ஸ் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி என்னோட அனுபவங்களை வந்து இது வந்து எந்த புக்லயும் எங்கேயுமே படிக்கல, என் லைஃப்ல நடந்த ஒரு உண்மையான அனுபவம். குறுக்கிடுறது பண்ணிடும். இப்போ இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் புதுசா வந்திருக்காங்க. அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து நீ திரும்ப மீண்டது எப்படி அப்படிங்கறத ஒரு முறை சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் இப்ப சென்னையில தான் வசிச்சுட்டு இருக்கேன். நாங்க வசிக்கிறது சென்னையில தான். இதே மாதிரிதான் ஒரு டாக்டர் கிட்ட தான் போயிட்டு இது சித்தா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர வழியில வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட். எங்க காரை வந்து அந்த சிமெண்ட் மிக்சிங் லாரி, அது ஒரு பெரிய லாரி, அது அப்படியே ஒரு கொக்கி போட்டு இழுத்த மாதிரி ஒரு 10 அடிக்கு இழுத்துட்டு போயிடுச்சு எங்க காரை. இழுத்தோடனே அந்த கார் மாட்டின உடனே என் ஹஸ்பண்டுக்கு ஹி லாஸ்ட் ஹிஸ் கண்ட்ரோல். என்ன நடக்குதுன்னா, கத்துறேன் காருக்குள்ள இருந்து, என் டாக்டருக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுல வந்து ரொம்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோட்ல இருக்கவங்க எல்லாம் மொபைல் எடுத்துட்டு போட்டோ, தேவர் ஷூட்டிங் தட் வீடியோ, வி வர் ஸ்ட்ரகிளிங் இன்சைட் த கார். நான் சொன்னேன், என்னங்க என்னமோ ஆகுது, இல்ல ஐ லாஸ்ட் கண்ட்ரோல் அப்படின்னு. அந்த ஆள் வந்து பெரிய அந்த உயரமான அந்த லாரி வந்து கீழே கார் மாட்டது கூட அவருக்கு தெரியல, அந்த டிரைவருக்கு. அப்படியே ஃபுல்லா இழுத்துட்டு போயாச்சு பள்ளிக்கரணை கிட்டதான். அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே சொல்லிட்டு அந்த கார் எப்படி திருப்பி வந்தோடனே டிரைவர் இறங்கி கேட்கிறாரு, என்னங்க என் வேனுக்கு முன்னாடி வந்திருக்கீங்க, என் லாரிக்கு முன்னாடி வந்திருக்கீங்கன்னு அவர் கேட்கிறாரு. உடனே வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, லாரிக்கு முன்னாடி எல்லாம் நாங்க வரல, உங்க வேன் தான், உங்க லாரி தான் எங்க காரை இழுத்துட்டு வந்து இது பண்ணி அப்புறம் போலீஸ் கேஸ் எல்லாம் ஆச்சு. அப்போ வந்து எங்க 3 பேரு, நாங்க 3 பேர் இருந்தோம், நானு என் ஹஸ்பண்ட், நான் வந்து பின்னாடி சீட்ல இருந்தேன், என் டாட்டர் முன்னாடி சீட்ல. இந்த ஸ்டோன் வந்து இந்த ரோஸ் ஸ்பாட்ஸ் வந்து என்னோட ஹேண்ட்பேக்ல எப்போதுமே நான் வச்சிருப்பேன். ஒரு காயம், ஒரு கீறல் கூட கிடையாது எங்க மேல. காருக்கு பயங்கரமான டேமேஜ், டோட்டலி ஒரு சைடு வந்து ஃபுல்லாவே இதாயிடுச்சு, ஜாம் ஆயிடுச்சு காரு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் என் ஹஸ்பண்ட் இந்த பக்கம் வந்து வெளியில வந்தாரு. ஒரு கீறல் கூட கிடையாது. பட் வி ஹேட் அந்த ஒரு ஷாக் இருந்தது. பட் உடம்புல எந்த ஒரு காயமும் இல்லாம we were safely out of that. அப்போ கல்லு வந்து எனக்கு நேத்து வரைக்கும் தெரியாது இந்த கல்லுதான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இட் வாஸ் லைக் எவ்வளவு பெரிய ஒரு தட் இஸ் இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கேன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் கிறிஸ்டல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நானு. எனக்கு அடுத்த ஜென்மம் மாதிரிதான் எங்க 3 பேருக்குமே. அது ரொம்ப பயங்கரமான ஒரு, அதுல இருந்து வெளியில வரைய ஒரு 3 months ஆச்சு. போலீஸ் கேஸ் ஆகி, கார் எல்லாம் இதாகி, இன்சூரன்ஸ் அதெல்லாமே ஆச்சு. ஸ்டில் வி ஹேவ் தட் கார். பட் த கிறிஸ்டல் வந்து இட் ஹஸ் ப்ரொடெக்டட் அவர் லைஃப்ஸ். அதுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்ககிட்ட இருந்து வந்தது வந்துட்டு ரொம்ப எஸ்டர்டே ஐ வாஸ் லைக் இட் வாஸ் ஓவர்வெல்மிங் ஃபார் மீ. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, கிறிஸ்டல் காப்பாத்திருக்குன்னா என்னால நம்பவே முடியல அப்படின்னு. அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்வுகள் நடந்ததுக்கு அப்புறமே நாங்க கல்ல பார்த்தால எனக்கு ஒரு பயம் வந்துரும். அப்புறம் இப்ப ஜோதிடம் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கற்களுக்கும் இந்த மாதிரி இந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ்க்கும் அந்த கிறிஸ்டல்ஸ்க்கும் கிரகங்களோட தொடர்பு இருக்கு அப்படின்றது வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டாச்சு. ஏன்னா அப்ப வந்து டாக்டர் பத்ரா என்ன சொன்னாருன்னா, he said, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, உங்களோட இது என்ன ஸ்ட்ராங்கான பிளானட்டோ அது உங்க பாடி வைப்ரேஷனுக்கு ஏத்த மாதிரிதான் நீங்க கல்லு போடணும். சும்மா கடைக்கு போனோம், யாரோ வித்தாங்க, நமக்கு பிடிச்சிருக்கு, கலர் அழகா இருக்கு, டைமண்ட் ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் டைமண்ட் பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு, என்னன்னா அமெரிக்கன் டைமண்ட் அண்ட் டைமண்ட்ஸ் வந்துட்டு ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுக்கு 10 அடிக்கு அதோட எஃபெக்ட் இருக்குமா.
எங்க அம்மா வந்து டைமண்ட் மூக்குத்தி போட்டிருந்தாங்க. எங்க அம்மா வீட்டுக்கு போனாலே மூச்சு திணறல் வரும். அதுவும் எனக்கு தெரியாது. அப்பதான் நான் டாக்டர் கிட்ட போய் கேட்டேன், அம்மா வீட்டுக்கு போனா இந்த மாதிரி ஆகுது. அப்ப தூசி எல்லாம் இருக்கான்னு கேட்டாரு. இல்ல அப்படின்னு. யாராவது டைமண்ட்ஸ் போட்டிருக்காங்களான்னு கேட்டாரு. எங்க அம்மா டைமண்ட் மூக்குத்தி போட்டிருக்காங்க. டோன்ட் கோ அன்டில் யூ பிகம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாரு. ஸோ அவரு சென்ஸ் அவர் இல்ல, பட் அவர் கொடுத்த ஒரு நாலேஜ் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு அபரிதமான ஒரு நாலேஜ். அந்த மாதிரி கற்களை பத்தி அவ்வளவு விஷயங்கள் அவரு சொன்னது. அவங்க வீட்டை சுத்தி கிறிஸ்டல்ஸ் வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் அவர் இல்ல. பட் நேத்து நீங்க சொன்னது வந்துட்டு இட் வாஸ் அமேசிங். இட் வாஸ் என்ன சொல்றது, another wisdom for me. என் ஹஸ்பண்டையும் சொன்னேன், பாருங்க கல்லுதான் நம்மளை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். மிக்க நன்றி சார், நீங்க அந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு. எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த எல்லாருக்கும் நன்றி. இது வந்து என்னோட சொந்த அனுபவம், கல்லை பத்தின அனுபவம். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ் லாட் மேடம். உங்களுடைய அனுபவத்திற்கு, உங்களுடைய அனுபவம் பலருக்கு வழிகாட்டுதலாக இருக்கும். ரொம்ப நன்றி. இப்போ மேடம் சொல்லியிருந்தாங்க, ஒரு கிறிஸ்டல் யூஸ் பண்றதுனால நான் தப்பிச்சிருக்கலாம், நான் வந்து தப்பிச்சு அதனாலதான் அப்படின்னு சொல்ல வரல, இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அது உண்மையும் கூட. அது எப்படி அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? எவ்ரிதிங் ஐ வாண்ட் find out the reason what behind of that science. அதுக்கு பின்னாடி என்ன அறிவியல் இருக்கு, அது எப்படி. நான் சொல்லுவது தியானம் அப்படிங்கிறதையா இருந்தாலும் இறைவன் அப்படிங்கிறதாலும் நீங்க அப்படியே கண்ண மூடிட்டு நம்பாதீங்க. என்னால் அப்படி நம்புவதனால தான் அது மூட நம்பிக்கையாக மாறுகிறது. அப்படி வேண்டாம். அதுல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா ரியலா என்ன எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கறத யோசிங்க. உங்களால சில விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது அறிவுக்கு அப்பாற்பட்டது பேரறிவு இறை அப்படிங்கிறது அந்த போக முடியாது. குறைந்தபட்சம் வி ஷுட் நோ பேசிக் அப்படிங்கிறது இல்லையா? அது இப்ப மேடம் சொல்லிருக்காங்க, இந்த மாதிரி கல் வந்து என்னை காப்பாற்று இருக்கிறது அப்படின்னாக்கா ஒரு இன்னொரு பாயிண்ட் வச்சு அது அவங்களுடைய நம்பிக்கை. இப்ப நான் சொல்றேன்னா என்னுடைய நம்பிக்கை. நீங்க காமன் பீப்புளா எடுத்தீங்க, அது எப்படி ஒரு கல்லு வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா? கரெக்டா? ஜெனரல் பீப்புள் கேட்கலாம் இல்லையா, அது எப்படி அப்படின்னா. ஒரு ஷார்ட் நான் ஒரு கேள்வி கேட்கறேன், கேள்விக்கு பதிலா கேள்வி கேட்கறேன், அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு இதுதான் பதில். விக்ரமாதித்தன் கதை மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, உங்க கையில ஒரு டம்ளர் எம்டி டம்ளர் இருக்கு, ஒரு டம்ளர் வாட்டர் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றேன். நல்லா கவனிங்க எல்லாரும். மேடம் சொன்னதுக்கான சயின்ஸை பத்தி நான் சொல்றேன். தண்ணி கொண்டுட்டு வாங்கன்னு சொல்றேன். நீங்க தண்ணி எடுத்து என்கிட்ட கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் அந்த தண்ணியில நெருப்பு இருக்குன்னு சொல்றேன். நல்லா கவனிச்சு, நீங்க உங்க வீட்டுல இருக்கிற தண்ணிய ஒரு டம்ளர்ல எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் அந்த தண்ணியில நெருப்பு இருக்குன்னு சொல்றேன். இது ரைட்டா? ஆமா ரைட். ஏன்னா நீங்க தான் உங்க வீட்டுல இருக்கு, என் வீட்டுல தண்ணி தான் மந்திரம் போட்டு வந்துருக்கலாம். நிறைய படிச்சிருக்காப்ல, ஏதாவது கெமிக்கல் ஊத்தி வந்துருப்பாங்கன்னு சொல்றேன். அதனால நீங்க உங்க வீட்டுல இருக்கிற டம்ளர்ல உங்க வீட்டு தண்ணியை எடுத்து எனக்கு கொடுக்குறீங்க. நான் சொல்றேன் அதுல நெருப்பு இருக்குன்னு சொல்றேன். இஸ் இட் ரைட்? உண்மையா அது பொய்யா? எனிபடி? பெர்ஸ்பெக்டிவ்ல அது உண்மையா இருக்கும் சார். என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல தட்ஸ் நாட் ரைட், தட்ஸ் நாட் ட்ரூ. கரெக்ட், நேர்மையா சொன்னாங்க மேடம், கரெக்டா சொன்னாங்க. என்னோட பாயிண்ட் ஆஃப்ல எங்க வீட்டுல இருக்க தண்ணி கொடுக்கல, அது எப்படி நெருப்பு இருக்க முடியும்? சுட வச்சு கூட கொடுத்தாலும் சூடா இருக்குன்னு சொல்லலாம். பச்சை தண்ணியில கொடுக்கறதுல பச்சை தண்ணி தானே இருக்க முடியும். நாங்க அதைத்தானே பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதுதானே. அதுல போய் எப்படி நெருப்பு புகஞ்சாலும் பரவாயில்ல, இது இருக்கும்போல பச்சை தண்ணி நம்ம வீட்டுல இருந்து கொடுக்குறோம், அதுல எப்படி நெருப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நான் சொல்றேன், இப்பவும் சொல்றேன், நீங்க உங்க வீட்டுல இப்பவும் போய் பாத்தீங்கன்னா டேப் திறந்தீங்கன்னா அந்த இதுல தண்ணியில நெருப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஹவு? எனிபடி? வெங்கட் சார்? தெரியலையே சார். தண்ணியில பெட்ரோல் எடுக்கிற மாதிரி சொல்றீங்களா? தண்ணியில பெட்ரோல் எடுக்கிற மாதிரி சொல்றீங்களா? எங்கேயோ போயிட்டீங்க, ராமர் ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. அந்த அளவுக்கு போகல. கண்ணகி மேடம் காலையில 4:20 உள்ள வந்துட்டாங்க. கண்ணகி மேடம், அனிதா, யாராவது? ஹரிணி மேடம் சவுத் கொரியால இருந்து, அவங்களும் காலையில இருந்து வந்துருவாங்க. வணக்கம் மேடம். சரி ரைட், ஓகே, நான் சொல்லிடுறேன். நான் சொல்றது என்னோட பார்வையில் மட்டுமில்ல, 100% எல்லாருடைய பார்வையிலும் உண்மை. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற வாட்டர்ல நெருப்பு இருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம்னா அதுக்கு அதை வச்சு ஸ்டவ் பற்ற வைக்க முடியாது.
ஐ வில் எக்ஸ்பிளைன், சொல்றேன். இப்போ மழை வருது, எல்லாத்துக்கும் தெரியுமா மழை வந்துட்டு இருக்கு இல்லையா? மழை எப்படி வருதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? வெங்கட் சொல்லுங்க, மழை எப்படி வருது? தண்ணி எப்படி மழை வருது? தண்ணி இல்லாம ஆவியான பிறகு அதுல இருந்து வருது சார். சரி, நம்ம வீட்ல இருந்து ஆவி வச்சிருக்கோம், அப்ப மழையா வருதா? தண்ணி ஆவியாகுதுங்கிறது ரேட்டு. ஆவியானாலே எப்படி மழை வரும்? பூமி ஃபுல்லா ஹாட் ஆயிடுது சார். பூமி ஃபுல்லா அந்த அந்த இடம் ஃபுல்லா ஹாட் ஆச்சுன்னா அதை கூல் பண்ண வரணும் இல்லையா? 5 எலிமெண்ட்ஸ் தெரியல. மழை பெஞ்சுதான் ஆகணும். மழை பெஞ்சுதான் ஆகணும். ஓகே, வேற யாராவது? தாரணி மேடம். சரி, நானே சொல்றேன். தி பேசிக் சயின்ஸ் எல்லாருக்கும் தெரியும். மழை வருதுங்கிறது எல்லாத்தையுமே தெரியுமா? மழை வருது, ஓகே, அதெல்லாம் தெரியும். அது எப்படி வருது அப்படின்னாக்க பேசிக் 5வதுலயே இருக்குது. அதாவது குளம், குட்டை, ஏரி, ஆறு, கடல் இதில் இருக்கக்கூடிய தண்ணீரை சூரியன் தன்னுடைய வெப்பத்தால் ஈர்த்து கொள்கிறது. சோ நீர் வந்து ஆவியாகி மேலே எழுகிறது. மேலே எழுகின்ற பொழுது அங்க எல்லாமே கிளவுட்ஸ் ஒரு ஃபார்ம் ஆகுது. அப்போ அங்க மேகம் உருவாகிறது. அந்த மேகம் இயல்பான சூட்டிலிருந்து குளிர்ச்சி அடைகின்ற பொழுது வெண்மேகம் கருமேகமாக மாறுகிறது, குளிர்ச்சி அடைகிறது. அந்த ஆவி வந்து குளிர்ச்சியாக இருக்கும்போது மேகமாக மாறுகிறது. மேகமாக மாறுகின்ற பொழுது குளிர்காற்று மேலும் வீசுகின்ற பொழுது மழை பொழிகிறது. இது 5ஆம் வகுப்பு சயின்ஸ். ஸோ மழை எப்படின்னா நீர் ஆவியாகி குளிர்ந்து மழையாக வருகிறது. கரெக்டா? இதுல ஒன்றும் டவுட் இல்ல? வெரி குட். இது டவுட் இல்லை, இது சயின்ஸ். மழையாக பொழியுது. இப்போ என்னுடைய கேள்வி, இப்ப மேகம் இருக்குது, மழை வருது, எல்லாம் சரிதான் சார். நான் கேள்வி கேட்கிறேன், மேகம் வருது, மழை வருது, அங்கிருந்து இடி மின்னல் எப்படி வருகிறது? சொல்லுங்க. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், இடியும் பார்க்கிறோம், மழையும் பார்க்கிறோம். அது எப்படி வருது? அதுக்குள்ளே எப்படி? அது கருணாநிதி சார் சொல்ல முடியுமா? இடி மின்னல் எப்படி வருது? எல்லாம் இயற்கையா நடக்கிறது சார். அதுதான் நல்லா சொன்னீங்க. இயற்கையா தான் நடக்குது. அது எப்படி நடக்குதுங்கிற? இயற்கையா நடக்குதுன்னு நான் கேட்டா, மழை வராம மழை மேல போலாம்ல, ஏன் கீழே வருது? ஈர்ப்பு சக்தி இருக்கு இல்லையா? அடிச்சீங்க பாரு சயின்ஸ். ஈர்ப்பு சக்தி இருக்குது, கீழே வருதுன்னு இப்ப மட்டும் சயின்ஸ் சொல்றீங்க. ஏன் இடி மின்னல் இருந்து அது இயற்கை போயிடுறீங்க? அப்ப அதுக்கு ஏதோ ஒரு லா இருக்கணும்ல. இடி மின்னல் எப்படி வருகிறது? வெங்கட் சார் சொல்லுங்க. தெரியல சார் எனக்கு. என்ன போங்க, உங்களை நம்பி இருந்தேன். ரைட், நானே சொல்லிடுறேன். இடி மின்னல் ஏன் வருகிறது, எப்படி வருகிறது என்றால், இப்போ இங்க இருந்து நீர் வந்து ஆவியாகி மேகமாக இருக்கிறது. மேகம் குளிர்விக்கப்படுகின்ற பொழுது கருமையாக இருக்கிறது. மேகங்கள் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுதுதான் மழை வருகிறது. இடிக்கிறேன், மழை வருகிறது. எப்படின்னாக்க ஒன்று மோதுது, மழையா வருது. அப்போ அந்த நேரத்தில் எப்படி இடியும் மின்னலும் வருகிறது என்றால், கிளவுட்ஸ்ங்கிறது மேகம் என்பது நீர். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேகங்கிறது தண்ணி. நீங்க தான் சொன்னீங்க, நான் சொல்ல. இங்க இருந்து ஆவியா போயிருக்கு நீர். நல்லா கவனிச்சிங்க. அந்த மேகம் என்பது முழுமையாக தண்ணீர், நீராவியாக இருக்கிறது. நீராவியான மேகம் ஒன்றோடு ஒன்று மோதுகிறது. மோதுகின்ற பொழுது அந்த மேகத்தில் இருக்கக்கூடிய, இன்னும் பர்டிகுலரா சொல்லணும்னா, அந்த நீராவியில் இருக்கக்கூடிய அயன், எலக்ட்ரான், அதில் இருக்கக்கூடிய சக்தியானது, எலக்ட்ரான் சக்தி, ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது இடியும் மின்னலும் பிறக்கிறது. ஒன்றொன்று மோதுகின்ற பொழுது இடியும், அந்த அயானிக்ல இருந்து வெளிப்படுகிற அந்த ஃபயர் அப்படிங்கிறது மின்னலாகவும் வருகிறது. இது சயின்ஸ். கரெக்டா? ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது இடியும் மின்னலும் வருகிறது. அப்போ மின்னலும் இடியும் வருகிறது. கரெக்டா? அப்ப மின்னல் நீங்க பாக்குறீங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க. இங்க இருந்து ஆவி, நீராவி இருக்குது. நீராவியிலிருந்து இடி மின்னல் வருது. அந்த மின்னலுக்கு பல லட்சம் கோடி வோல்ட் உள்ளது. புரியுங்களா? அதை வந்து சேவ் பண்ணவே முடியாது. அதை சேவ் பண்ணாக்க ஒரு மின்னலுக்கு வந்து உலகம் ஃபுல்லாவே நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம். அதை பிடிக்கவே முடியாது. பல லட்சம், நல்லா கவனிச்சுக்கீங்க. அந்த மேகத்துல இருந்து வர்ற மின்னலுக்கு பல லட்சம் கோடி மெகாவாட் உள்ள எலக்ட்ரிசிட்டி வெடிக்குது. இந்த இது மின்னல் வருது. ஓகேவா? இது கரெக்டா? இது வரைக்கும் எல்லாம் புரியுதா? ரைட். இப்போதான் நான் கேள்வி கேட்கிறேன், விக்ரமாதித்தன் கேள்வி.
அங்க தண்ணி தான் இருக்குது, அங்க எப்படி நெருப்பு வந்தது? இருக்கு சூரிய ஒளியின் வெப்பம். யாராவது சூரிய ஒளி சூரிய ஒளியா? யார் இருப்பா அது? லட்சுமி மேடமா? சூரிய ஒளி. அப்ப சூரிய ஒளி இருக்குன்னா சூரிய ஒளி தானே வரணும். இது இப்ப மின்னல் குறிப்பா ஒன்றோடு அது சூரிய ஒளிங்கும் போது மழை பெய்யும் போது மேகம் லைட்டுங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். சரி, இப்ப நீங்க சொல்றதுக்கு பதில சொல்ற, ராத்திரில மழை பெய்யுது, அது சயின்ஸா போண்டா. ராத்திரில மழை பெய்யுது, அப்பயும் இடி மின்னல் வருது இல்ல, அப்ப எங்க போச்சு? அப்ப எங்க போச்சு சூரியன்? அப்ப எப்படி வருது மின்னல்? சூரியன் மறைஞ்சாலும் அது இருந்துட்டே தான் இருக்கு. நமக்குதான் ஒவ்வொரு கண்டமும் சுத்திட்டு இருக்கும் போது அது மறையுது. சூரியன் இருந்தபடியே தான் இருக்கு, அது மறையறது இல்ல. எப்படி கேட்டாலும் சொல்றீங்க, ரைட், பரவாயில்ல. அப்போ நீர் ஆவியாகி மேலே இருக்கின்ற பொழுது அந்த நீருக்குள் எலக்ட்ரான் புரோட்டான், ஒவ்வொரு H2O இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் புரோட்டான் இருக்கு. எலக்ட்ரான் புரோட்டான் ஒன்றோடு ஒன்று மோதுகின்ற பொழுது வெடிக்கிறது. அட்டாமிக் சயின்ஸ்ல சொல்லும்போது நாகசாகி ஹிரோஷிமா ஒரே ஒரு புரோட்டான் எடுத்து ஃபயர் பண்ணும்பொழுது ஒரே ஒரு அணு தான், ஒரே ஒரு அணு ஃபியூஷன் செய்யும் பொழுது ஒரு நாடே கொளுத்து எறிகிறான், நாடே காலியாகுது, ஒரு நாடே காலியாகுது. அப்போ ஒரு அணுவில் அபரிதமான ஆற்றல் இருக்கிறது, ஒரு அணுவில் அபரிதமான ஆற்றல் இருக்கிறது. H2O எலக்ட்ரான் புரோட்டான், அது ஒன்று மோதுகின்ற போது அதிலிருந்து மின்னல் வெளிப்படுகிறது. அப்போ அந்த அயான்ல எலக்ட்ரிசிட்டி இருக்குது. அப்போ நீர் மேகத்தில் அங்கே வெப்பசக்தி இருக்குது, கரெக்டா? அப்போ நீரில் வெப்பசக்தி இருக்குது. அதான் நம்ம சித்தர்கள் சொன்னாங்க, நீருக்குள் நெருப்பை வைத்தான், நெருப்புக்குள் நீரை வைத்தான். நம்மளுக்கு சிம்பிளா கோட் போட்டு போயிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பல வருஷம் மண்டை போட்டு உடைச்சு ரிசர்ச் பண்ணி ஆமாப்பா அப்படின்னு ஆமான்னு சொல்றதுக்கு நம்ம அவ்வளவு பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம சித்தர்கள் நீருக்குள் நெருப்பை வைத்தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்போ நீருக்குள் நெருப்பு இருக்குங்கிறது உண்மையா? இப்ப நான் சொல்றேன், உங்க டம்ளர்ல நெருப்பு இருக்குன்னு சொன்னா உண்மையா? நேத்து வரைக்கும் நல்லாதான்ப்பா இருந்தோம், இதுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் மாதிரியா ஆகிட்டே இருக்கு அப்படின்னு. இன்னும் சிம்பிளா சொல்றேன்னா, இப்ப எலக்ட்ரிசிட்டி இருக்குது. எலக்ட்ரிசிட்டிங்கிறது 3 விதமற்றது. அனல் மின்சாரம், புனல் மின்சாரம் இருக்கும். இந்த மின்சாரங்கிறது நீர்ல இருந்து எடுக்கிறாங்க. நீர்ல இருந்து நம்ம லைட்டுங்கிறது ஃபயர், நெருப்பு. நீர்ல இருந்தானே மின்சாரம் எடுக்கிறாங்க. எப்படி? சோ ஆற்றல், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆற்றல் என்பது அழிவில்லாது. ஒரு வகை ஆற்றல் மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றம் அடைகிறது. ஆற்றல் அழிவில்லாதது. ஸோ ஒன்று இன்னொன்று நம்ம இருக்கும். அந்த நீருங்கிறது இட் வில் பி கன்வெர்டட் எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டிங்கிறது அப்புறம் பேப்பரா போகும். அது ஒரு வகை மாற்றம், இன்னொரு வகை ஆற்றலாக மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்று அப்படியே போயிட்டு இருக்கும். ஒரு மரம் இருக்குன்னா இலை தழையா இருக்கும், அப்புறம் மக்கும் இருக்கும், திரும்ப அது கார்பன், நைட்ரஜன், ஹைட்ரஜன், அது மாறும் திரும்ப. இது அதான் 118 தனிமம் இந்த உலகத்துல, ஒவ்வொரு தனிமம் இன்னொரு தனிமாக மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சோ அதுக்கு முடிவில்லை. ஒரு ஆற்றல் இருக்கு, அது ஆற்றல் அழிவில்லாதது, மாறிக்கொண்டே இருக்கும். சோ இந்த அனைத்து ஆற்றலுக்கும் ஆற்றல் என்பது அதிர்வுகளால் அளவிடப்படுகிறது. கம் டு த கன்க்ளூஷன், ஆற்றல்கள் அனைத்தும் அது ஆற்றல் ஏற்கனவே மேடம் கேட்ட மாதிரி ஆற்றல் சக்தி என்ன? சக்தி என்பது அதிர்வுகளால் ஆனது. அந்த அதிர்வுகளை உள்ளடக்கியதில் எக்ஸ்ட்ராடினரி 118 தனிமம் உலகத்தில் இருக்கிறது இந்த பூமியில். அதில் எக்ஸ்ட்ராடினரி வைப்ரேஷன், அதிர்வுகளின் பவர் கொண்டதுங்கிறது கிறிஸ்டல். கிறிஸ்டல் ஒரு செகண்டுக்கு 78,60,00,000 அளவிற்கு ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு அதிர்வெண் கொண்ட அப்படின்னாக்க கிறிஸ்டல். அதனால நீ கிறிஸ்டல் வாங்குங்க அப்படின்னு சொல்லல. உங்களால் ஒரு செயல் செய்ய முடியல, ஏதோ தள்ளி போயிட்டு இருக்கு, ஒரு டிசீஸ் இருக்கு, நம்மால் முடியாத ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் நேச்சரோட டியூன் அப் ஆகணும், அதிர்வுகளை ஒருங்கிணைக்கும். அப்ப அதிர்வுகளை நம்மால் ஒருங்கிணைக்க தாமதமாகும் பொழுது அல்லது முடியாத பொழுது அதை ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி செட் பண்ணி கொடுக்கறதுல முதன்மையானதாக இருக்கிறது கிறிஸ்டல். இது நான் சொல்லல, இது சித்தர்கள் சொல்றாங்க. சித்தர்கள் சொல்றதுன்னு நீங்க கண்ணை மூடிட்டு கிணத்துலையும் குதிக்கலாம், கடல்லையும் குதிக்கலாம். அவங்க சொல்றது என்னன்னா மணி மந்திரம் ஔஷத் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே போட்டுறது. இதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல, இதோட கிளாஸ் முடிச்சுக்கலாம். சண்முக சுந்தரம் சார், மணி மந்திரம் ஔஷத் அவங்க மெடிசனுக்கு சித்தர்கள் சொல்ற ஃபார்முலா அதுதான். மணினா என்ன, மந்திரம்னா ஔஷத்னா என்ன, இதோட முடிச்சுக்கலாம்.
மணிங்கிறது ஒளிதானுங்கய்யா. இந்த ரிங்கிங் ஒளிதான். பெல்லு டிங் டாங் டாங் டிங் டாங் மணி. ஓகே. மந்திரங்கிறது ஸ்வாஹா ஓம் பூர்புவ சிவதத் சவிதர்வன்யம் பர்கோ தேவஸ்ய தேமஹி தியோ யோன பிரசோதயாத். மந்திரம் அப்படிங்க. ஔஷத் மணி மந்திரம். ஔஷத் மருந்து. மருந்து. ஓகே ரைட். கரெக்டா அது எல்லாருக்கும்? வெங்கட் கரெக்டா? கரெக்ட் சார். ஓகே ரைட். சார் சொன்னது கரெக்ட். அதுல ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, மணிங்கிறது பெல் இல்ல, மணிங்கிறது நவரத்ன மணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. படிக கற்களுக்கு வந்து மணி, அவங்க சொல்றது நவரத்தின கற்கள், சித்தர்கள் சொல்றது நவரத்தின கற்கள். இது அவர் ரிவர்ஸ்ல வாங்க. ஒருத்தருக்கு டிசீஸ் இருக்கு, உடம்பு சரியில்லைன்னா ஃபர்ஸ்ட் மூலிகை மருந்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க. சப்போஸ் மூலிகை மருந்துல அவங்களுக்கு கேட்கல, குணமாகல அப்படின்னா அந்த மருந்தோடு சேர்த்து மந்திரத்தையும் ஜபிக்க சொல்லுங்கள். என்னால் வார்த்தைக்கு அதிர்வெண் உண்டு. மந்திரங்கிறத நான் வந்து வைப்ரேஷனை தான் பார்க்குறேன். ஓம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விதத்தில் தான் அது மந்திரமாகவும், அது சாதாரணமாக மந்தமாவோ அல்லது மந்திரமாகவோ இருக்கிறது உச்சரிக்கின்ற வார்த்தை. அந்த வைப்ரேஷன்ல தான் அது பவரே இருக்கு. மற்றபடி வார்த்தைகள் என்பது சாதாரணமானது தான். அதை உச்சரிக்கின்ற, இப்போ சொல்றாங்கன்னா இங்க வா அப்படின்னு சொல்றதுல வாங்குற ஒரு வார்த்தை தான். ஆனால் ஒரு அன்போடு சொல்லும்போது இங்க வாமா அப்படிங்கும்போது அதில் ஒரு வா அப்படிங்கிறதுலும் தோரணை மாறுது இல்லையா? அதை வாங்குறது ஃப்ரீக்குவன்சி மாறும். வாங்கிறது ஒரு வார்த்தை தான், அது ஃப்ரீக்குவன்சி. அப்போ எதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்து அது அதுவாக மாறுகிறது. அப்போ இந்த மருந்துங்கும் போது சரியில்லைங்கும் போது மந்திரம் அப்போ டியூன் பண்ண சொல்றாங்க. அவங்க சொல்றது என்ன, உங்களை அதிர்வுகளை மாற்றிக்கொள்ளுங்கள், ஹை ஃப்ரீக்குவன்சி. அடுத்ததுல நான் ஃப்ரீக்குவன்சி சொல்றேன். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஃப்ரீக்குவன்சி, தாட்டுக்கு ஃப்ரீக்குவன்சி, எல்லாமே ஃப்ரீக்குவன்சி தான். அதனால திரும்ப கான்ஃபிடென்ட்டா வெரி பிகின்லயே சொல்றேன், எவ்ரி திங் இஸ் ஆன் வைப்ரேஷன். ஐன்ஸ்டீன் சொல்றது எனர்ஜி கன்வெர்டட் டு ஃப்ரீக்குவன்சி, ஃப்ரீக்குவன்சி கன்வெர்டட் வைப்ரேஷன். அதிர்வுகளால் ஆனது இந்த உலகம் அப்படிங்கிறது. ஸோ அப்போ மந்திரம் சொல்றாரு. அப்போ அதிர்வுகளோட நீங்க மந்திரத்தோட சேர்த்து ஒரு மருந்து சாப்பிடும்போது நோய் குணமாகும். அதிலும் சரியில்லை, ரிவர்ஸ்ல வர்றாங்க. மணி மந்திரம் ஔஷத், ஔஷத்து மந்திரம் மணி, நவரத்ன மணிகள், மணிகள்னு சொல்றாங்க. இதை ஏன் சொன்னாங்கன்னா 9 கற்கள் 9 கிரகத்திற்கும் நம்மளுடைய உடலுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதோட ஃப்ரீக்குவன்சி தான் முதல்ல நான் சொன்னேன். ஒரு ஒரு ஃப்ரீக்குவன்சி மேடம் சொன்னாங்க இல்லையா, அந்த இது நிறைய இருக்குது. சகஸ்கரா சக்கர 963. இதுல இன்னொன்னு என்னன்னா, முடிஞ்சா நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இவர் நிக்கோலா டெஸ்லா அவர் சொல்லிருக்காரு, இந்த 3 6 9ங்கிறது இஸ் ஏ டிவைன் நம்பர்னு சொல்லுவார். சீக்ரெட் ஆஃப் டிவைன் இதுலதான் ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இது இறைவனை நீங்க கண்டுபிடிக்கணும்னு அவர் என்ன சொல்றாரு, மினி யூனிவர்ஸ். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் த சீக்ரெட் ஆஃப் யூனிவர்ஸ், யூ ஷுட் நோ த எனர்ஜி. ஆற்றலை பத்தி நீங்க தெரிஞ்சாதான் நீங்க கடவுளை பத்தியே தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. அதுல சகஸ்கராங்கிறது உச்சகட்டம் 6 9 3. இந்த எண் இதை நீங்க டைமென்ஷன்ல போட்டீங்கன்னா முக்கோண ஷேப்ல வரும். திருப்பி போட்டா அது இது மட்டுமே தனி சயின்ஸ் இருக்கு. இந்த 6 3 9க்கு மட்டுமே அடுத்த பாசிபிலிட்டிஸ் தான் கிளாஸ் எடுக்கிறேன். அந்த சக்கராஸுக்கும் இந்த 6 3 9க்கும் தொடர்பு இருக்கு. இந்த பேஸ்ல தான் அதிர்வுகள். இந்த ஹார்ட்ங்கிறது இந்த பேஸ்ல தான் இருக்கும். ஹார்ட் துடிக்கிறது அந்த அந்த வைப்ரேஷன் இருக்கு. கரெக்டா அந்த வைப்ரேஷன் இருக்கும்போது உங்க ஹார்ட் பிரச்சனை வராது. இந்த கல்லு போட்டா எப்படா வந்து ஹார்ட் பீட் சரியாது அப்படின்னு கேட்டா அதுக்கான சயின்ஸ் இருக்குது. அது எப்படி வருதுங்கிறது, அந்த கற்கள் இருக்கு. ஒவ்வொன்று கற்கள் என்னென்ன டிசீஸ் வந்து கியூர் பண்ணும், மாத்தி போட்டா என்ன பிரச்சனை வரும். அதுல சில பேர் முறையாக நவரத்தின கற்களை பயன்படுத்துறவங்க எப்படின்னா, அந்த கிரகங்கள் மாறும் பொழுது அல்லது அந்த இயர்லி ஒன்ஸ் போது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கல்லை மாத்தணும். நம்மளுக்கு ஒன்ஸ் போட்டா பர்மனெண்ட் போட்டா போட்டதுதான். அதனாலதான் அந்த பிரச்சனையே வர்றது. நம்ம இதில் ஆக்சுவலி இது வந்தாங்க, சேலத்துலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாரு. அவருக்கு 7 வருஷம் தலைவலி. டாக்டர்கிட்ட தான் மீட் பண்ணாரு. அவர் வந்து சார் இது மாதிரி சொன்னாங்க, எல்லா பிரச்சனையும் நீங்க சரி பண்ணுவீங்களாமே, எந்த பிரச்சனையா இருந்தாலும் முடியாததுன்னா இங்க வந்து கியூர் பண்ணுவீங்களாமே, எனக்கு வந்து தலைவலி அப்படின்னா நான் கீழே கமாண்ட் கொடுத்தேன், உங்க ஒய்ஃப் 1 மாசம் ஊருக்கு அனுப்புங்க. அப்புறம் டாக்டர் சொன்னாரு, பேசிட்டு இருக்கும்போது வேற ஒன்றும் சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவர் கையில வந்து ஒரு மோதிரம் போட்டிருந்தார். அப்புறம் மோதிரத்தை கழட்டி 1 மாசம் வச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. சரி டாக்டர்னு கழட்டி உடனே வச்சுட்டு, சரி மருந்து ஏதாவது கொடுங்கண்ணே. ஐயோ மருந்தையாவது அப்படின்னு. என்ன டாக்டர் நல்ல டாக்டர்னாங்க, எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்கன்னா மருந்து இருந்து கொடுத்தாதானே சரி. நான் போடாத மருந்துல பார்க்காத டாக்டர்ல தலைவலி நிற்கவே இல்லை 7 வருஷம். இது இப்படி டாக்டர்னா இத்தனை வருஷம் இருந்தீங்களே, 1 மாசம் வந்து போய் எடுத்து வச்சிருங்க. அதிகபட்சம் 1 மாசம் வேண்டாம், 1 வாரம் இருங்க. நெக்ஸ்ட் வீக் வாங்க, இல்லைன்னா போனாவது பண்ணுங்க. இது மட்டும், இதுதான் மருந்து, இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க இதுதான் அப்படின்ட்டாரு. நான் பார்த்தேன். அப்போ போயிட்டாரு.
போயிட்டு 2வது நாள் ஃபோன் பண்றாரு. டாக்டர் என்ன டாக்டர் நடந்தது? இப்ப தலைவலி குறைஞ்சிருச்சு. இல்ல எனக்கு அந்த ஃபீல் ஒரு நாள்ல 24 ஹவர்ஸ். அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, ஒருவேளை நம்ம நினைப்பு அந்த மாதிரி இருக்கும்ட்டு ஒரு நாள் விட்டு இன்னொரு நாள் தான் அவரே டெஸ்ட் பண்ணிருக்காரு. தலைவலி இல்ல நாள்லயே இருந்தாலும் அவர் டெஸ்ட் பண்றாரு. ஒரு அடுத்த நாள் இருந்துச்சு என்ன பண்றது, வெயிட் பண்ணி அடுத்த நாள் கேட்கிறாரு, அவர் தலைவலி இருக்குது இல்ல. அப்புறம் ஃபோன் பண்ணா 2 நாள்ல தலைவலி இல்லையா டாக்டர்னு, நீங்க உடனே பண்ண 1 வாரம் இருங்க அப்படின்னு. 1 வாரம் கழிச்சு நேரடியா வந்தாரு. சொல்லிட்டு பூ பழம்லாம் வாங்கி கொடுத்தாரு. சரியாயிடுச்சு டாக்டர். அப்ப இதுல என்ன இருக்குது, நான்லாம் ஜோசிக்காரங்களாம் பார்த்து தானே போட்டேன் அப்படின்னாரு. அப்போ சொன்னாரு, அது வந்து மாணிக்கக்கல் உங்களுக்கு ஒத்துக்காது, உங்களோட இதுக்கு ஒத்துக்காது. இது தலைவலிக்கு காரணம் மாணிக்கக்கல், அதை நீங்க கழட்டுங்க அப்படின்னு சொன்னாரு. இது போடாதீங்க அப்படின்னு அது கழட்டிட்டாரு. தலைவலி இல்லை. அது எப்படி ஒரு தலைவலியை கொடுக்கணும்னா, இது வந்து நார்மலா வந்து ஜோதிடவியல்ல சொல்றாங்க. நான் சொல்றது அதில் இருக்கக்கூடிய அறிவியல் என்ன, அதோட வைப்ரேஷன் என்ன. மாணிக்கக்கல் அப்படின்னு சொன்னா அதோட வைப்ரேஷன் அப்படிங்கிறது 3, 6, 9. இதோட சரி ஓகே, இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அதிர்வுகள் இருக்குது, கால்குலேஷன் இருக்கு. எனவே நாம் பயன்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை உணர்ந்து நம் வாழ்க்கையை வாழ்ந்தால் சிறப்பாகவும் இருக்கலாம். எதிலும் ஒரு தெளிவான சிந்தனையோடு இருக்கும்போது நிச்சயம் நம்முடைய நம்பிக்கை என்பது ஆணித்தரமாகவும் அபூர்வமாகவும் அபிரிதமாகவும் இருக்கும். எனவே நாம் நினைத்ததை வெற்றி பெறுவதற்கு, சாதிப்பதற்கு நம்மை நம்புவோம். நம்ம நம்பிக்கை நம்மை வழிநடத்தும் என்ற செய்தியோடு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. 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 தேங்க்யூ சார்.